பிரைஸ் தி லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இந்த அருமையான வேலையில ஆண்டவர் வசனத்தை நம்ம பேச போறோம். அதுக்காக ஆண்டவர் நன்றி செலுத்தலாம். நம்ம நிறைய வசனங்கள் ஆண்டவர் பிரதர்ஸ் இன்னைக்கு கடந்த வாரங்களா நிறைய ஒவ்வொரு மெசேஜஸ் எடுத்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு ஆண்டவர் நம்மளோட பேச போற விஷயம் என்ன அப்படின்னா, இன்னைக்கு நம்மளோட ஒரு அப்பாவை அவர் பேச போறாரு. இன்னைக்கு எப்படி நம்ம ஒரு சோகமான ஒரு நேரத்துல இருக்கும் பொழுதோ, இல்லைன்னா ஒரு கஷ்டமான ஒரு குழப்பத்திலயோ ஒரு போராட்டத்துல இருக்கும்போது நமக்கு யாராவது ஒரு ஆறுதல் சொல்ல மாட்டாங்களா, என்னோட கஷ்டத்தை கேட்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய நேரங்கள் நம்ம தேடி இருப்போம். ஆனா ஒருத்தர் இன்னைக்கு உட்கார்ந்து ஏசப்பா நம்மளோட வசனத்தை சொல்லி வசனங்கள் மூலமா நீ தேட்டுறதுக்காக தான் இன்னைக்கு ஆண்டவர் இந்த டாபிக்கை செட் பண்ணி கொடுத்துருக்காரு. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, ஒவ்வொரு பருவத்திலும் கடவுளை நம்புதல், ட்ரஸ்டிங் காட் இன் எவ்ரி சீசன் அப்படின்னு சொல்ற டாபிக்ல இன்னைக்கு ஆண்டவர் நடத்த போறாரு. அப்போ ஒவ்வொரு காலகட்டங்கள் ஒரு மனுஷன் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அவனுக்கு நிறைய ஒரு சந்தோஷமான காலமும் இருக்கும், நிறைய துக்கமான காலங்கள் இருக்கும், போராட்டங்கள் இருக்கும், கஷ்டங்கள் இருக்கும். அதுல முக்கியமா நம்ம எல்லாரும் சந்திக்கிற முதல் விஷயம் என்னன்னா ஒரு பயம். அந்த பயம் எப்படி, அந்த பயத்துக்கு என்ன ஆண்டவர் நம்மளுக்கு பதில் கொடுக்குறாரு அப்படின்றதும், ஒரு படபடப்பு இருக்கும். அந்த படபடப்புல என்ன ஆண்டவர் நம்ம சொல்ல விரும்புறாரு, நம்ம என்ன மாத்திக்கணும், எப்படி நம்ம இருக்கணும் அப்படின்றது ஆண்டவர் நம்மளுக்கு வசனமா கொடுக்க போறாரு இன்னைக்கு. அது மட்டும் இல்லாம ஒரு நம்பிக்கை இல்லாத தன்மை, ஐயோ நான் என்ன பண்ணுவேன் வாழ்க்கையில அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு நம்பிக்கை இல்லாம ஒரு எதிர்பார்ப்போடு நம்ம இருந்திருப்போம். பட் அதை எப்படி நம்ம பண்ண போறோம்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி அப்படி இருக்கிற நேரத்துல ஆண்டவர் நமக்கு சொல்லக்கூடிய ஒரு பதில். நம்ம கிட்ட ஒரு கான்பிடன்ஸே இல்லாம நான் செய்ய முடியுமா என்னால அப்படின்னு சொல்லி ஒரு தன்னம்பிக்கையும் இல்லாம நம்பிக்கை இல்லாத ஒரு சிச்சுவேஷன்ல ஆண்டவர் எப்படி வசனங்கள் மூலம் நம்பிக்கை கொடுக்குறாரு அப்படின்றது பார்க்கலாம். அது இல்லாம ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கிறோம், ஓகே, வேலை நிமித்தமாக இருக்கலாம், இல்ல ப்ராப்ளம், குடும்பத்துல ஒரு ப்ராப்ளத்தினாலேயோ ஒரு வியாதியினாலேயோ ஒரு சில பிரச்சனைகள்னாலேயோ நம்மளுக்குள்ள ரொம்ப ஒரு போராட்டங்கள் இருக்கலாம். அது நம்மளுக்கு ரொம்ப நம்ம உடம்புக்கு ஒத்து போக முடியாத சில விஷயங்கள்ல தலையில போட்டு பிச்சுக்கிட்டு இருப்போம். இந்த மாதிரி சில விஷயங்கள்ல ஆண்டவர் அது நமக்கு என்ன பதில் கொடுக்கிறார். அப்புறம் அது மட்டும் இல்லாம சில நேரங்களில் இதெல்லாம் போதும், இந்த வாழ்க்கையே போதும், நான் வாழ்க்கையை முடிச்சுக்கிறேன் அப்படின்னு சில சிந்தனைகள் கூட நமக்கு வந்திருக்கலாம். இல்லைன்னா எனக்கு வேலையில இவ்வளவு பிரச்சனை இருக்கு, இந்த வேலையை நான் விட்டுட்டு வேற வேலை தேடுறேன், இந்த வேலை எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி சில இடத்துல முன் வச்ச கால்களை நம்ம பின்னாடி வைக்கிற மாதிரி சில விஷயங்கள் நமக்கு யோசிச்சிருக்கலாம். ஆனா எப்பேற்பட்ட பிரச்சனை ப்ராப்ளம் எதுவா இருந்தாலும் நமக்கு தோண வேண்டிய விஷயம், ஐயோ யார்ட்டையா என் மனசு நிம்மதியா பேச முடியாதா, நான் யார்கிட்ட மனம் திறந்து நான் பேச முடியும் அப்படின்னு நம்ம யோசிச்சிருப்போம். நிறைய நேரங்கள்ல நிறைய பேர்ட்ட பேசிருக்க முடியாது, ஏன்னா அது சொல்லக்கூடிய விஷயமா இருக்காது. ஆனா ஒருத்தர் நம்ம சொல்ல முடியும், ஏசப்பா தான். அவர் தான் ஏசப்பாட்ட சொல்லும் பொழுது அவர் ஒரு தகப்பனா நின்று நமக்கு என்ன ஆறுதல் சொல்லுவாரோ அதே ஆறுதலை இன்னைக்கு வசனங்கள் மூலமா நமக்கு சொல்ல இருக்கிறாரு. இன்னைக்கு ஒவ்வொருத்தவங்களுக்குள்ளேயும் ஒவ்வொரு விதமான கசப்புகளோ கோபங்களோ ஒரு போராட்டங்களோ ஒரு வெறுமையோ ஒரு ஏக்கமோ ஒரு அன்பில்லாத விஷயமோ நிறைய இருக்கலாம், நமக்குள்ள ஒரு பயமோ படப்படப்போ இருக்கலாம். ஆனா இன்னைக்கு எல்லாத்துக்கும் ஏசப்பா இன்னைக்கு உங்களுக்கும் மட்டும் இல்லாம எனக்கும் கர்த்தர் வசனத்தின் மூலமா இன்னைக்கு ஆறுதல் சொல்ல போறாரு. இன்னைக்கு அவரு நமக்கு ஆறுதல் சொல்றத கேட்கலாம், நம்ம அவர்கிட்ட பேசலாம். இன்னைக்கு ஒவ்வொரு வசனங்களும் இன்னைக்கு நமக்காக கொடுக்கப்பட்டதுன்றத நம்ம ஞாபகம் வச்சுட்டு இந்த பைபிள் ஸ்டடிக்குள்ள போகலாம் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். சரி, நம்ம முதல்ல சொன்ன மாதிரி பயம், படபடப்பு, இல்லைன்னா ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு விஷயம், ரொம்ப பாரமா இருக்கு எனக்கு அந்த மாதிரி நம்ம நிறைய பேசிட்டு இருந்த காலத்துல எல்லாத்துக்கும் மேல வர்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா அது பயம். பயத்தை வெல்லுவது எப்படி, கடவுளின் பிரசனத்தில் அந்த நம்பிக்கையை எப்படி நம்ம வைக்கிறது அப்படின்ற மாதிரி ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு டாபிக் நம்ம பார்க்கலாம். ஓவர் கம்மிங் ஃபியர், ட்ரஸ்டிங் இன் காட்ஸ் பிரசன்ஸ். முதலாவது பயம் அப்படின்னு சொன்னாவே ஆண்டவர் நல்லா தெரியும், மனுஷனை படைச்சிட்டு பயப்படுவான் அப்படின்னு அவர் நல்லா தெரியும். அதனால அவர் நிறைய விஷயங்கள்ல அவர் நம்ம வசனத்துல மட்டும் அவர் ரொம்ப கரெக்டான ஒரு வசனமா நமக்கு சொல்லி பலன் கொடுக்குற மாதிரி நிறைய வசனங்கள் இன்னைக்கு ஆண்டவர் கொடுத்திருக்காரு. நம்ம எல்லாத்தையும் ஒவ்வொன்றா பார்க்கலாம், ஒண்ணு வச்சு நாம வச்சுக்கலாம் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். நமக்கு ஏதாவது ஒண்ணுன்னா நம்ம அடுத்தவங்களை போய் நிற்க முடியாது. ஆனா ஒருத்தர் நமக்காக தான் உயிரையும் கொடுத்து இன்னைக்கு நமக்காக ஒவ்வொரு விஷயம், மகனே நீ பேசு, நான் இருக்கேன் உனக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரே தகப்பன் நம்ம ஏசப்பா தான். இன்னைக்கு அவர் சொல்ற ஒவ்வொரு வார்த்தைகளும் இன்னைக்கு எப்பேற்பட்ட நம்மளுக்கு காயங்கள் நம்ம மனசுல இருந்தாலும், எப்பேற்பட்ட பயம் இருந்தாலும், எப்பேற்பட்ட படபடப்பு இருந்தாலும், எவ்வளவு பாரமான விஷயம், நம்பிக்கை இல்லாத விஷயம் எதுவா இருந்தாலும் இன்னைக்கு கர்த்தர் வசனத்தின் மூலமா இன்னைக்கு உங்களோட பேசுறாரு. இதை யாரும் மாற்றவே முடியாது. ஏன்னா கர்த்தருடைய வசனம் ஜீவன் உள்ள வசனமா இருக்கு. முதலாவது வசனமாக ஏசாயா 41:10 வசனத்தை வாசிங்க சிஸ்டர். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலதுகரத்தினால் உன்னை தாங்குவேன். ஆமென். ஆமென்.
இன்னைக்கு கர்த்தர் டைரக்டா சொல்ற ஃபர்ஸ்ட் வசனமே நமக்கு என்ன அப்படின்னா, நீ பயப்படாத, நான் உன்னுடைய இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உனக்கு அப்பா அப்படின்னு சொன்னா இந்த பயத்துல எல்லாம் கூட அப்படியே கொஞ்ச நாள் யோசிப்போம். ஆனா நான் உன் தேவன் சொல்லி அந்த இடத்துல அவரோட பவரும் மகிமையும் ஆண்டவரால சொல்றாரு. இந்த இடத்துல நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலதுகளை நான் தாங்குவேன்னு சொல்லி ஆண்டவர் ஒரு வாக்குறுதி கொடுக்குறாரு. இன்னைக்கு நம்ம ஒரு பயத்துல நம்ம இருக்கிறோமா பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்? அப்படி இருந்தா இன்னைக்கு கர்த்தர் மட்டும் சொல்ற முதல் விஷயமே, நீ பயப்படாத, நான் உன் கூட இருக்கேன்ப்பா அப்படின்னு சொல்றாரு. இன்னைக்கு இந்த வசனத்தை நம்ம விசுவாசிப்போம். கர்த்தர் இன்னைக்கு உங்களுக்குள்ள அற்புதமான காரியங்கள் நடத்துறதுக்காக தான் இன்னைக்கு இத்தனை வசனங்களை கொடுத்திருக்கிறார் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். அடுத்த வசனமாக 2 தீமோத்தேயு 1:7 வாசிப்போம். 2 தீமோத்தேயு 1:7. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். ஆமென். ஆமென். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்கல பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். ஏன் அப்படின்னா கர்த்தர் அவரோட ஆவி இருக்கு. இன்னைக்கு அவரை விசுவாசம் நம்ம அவரோட பிள்ளைகளா இருக்கிறோம். இன்னைக்கு அவரை விசுவாசிக்கல அப்படின்னா நம்ம சாத்தானின் பிள்ளைகளா இருக்கிறோம். இன்னைக்கு அவரை விசுவாசிக்கும் போது அவருடைய ஆவி நமக்குள்ள இருக்கு. அப்போ அது பயப்படக்கூடிய ஒரு ஆவி கிடையாது. பயம் சாத்தான் இருந்து வரும். இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவோட ஆவி உங்களுக்குள்ள எனக்குள்ள இருக்கும்போது எப்படிப்பட்ட ஆவி இருக்குமா? தேவன் பயமுள்ள ஆவியை கொடாமல் பலனும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்காரு. எப்படி ஒரு சிச்சுவேஷன், ஒருத்தவங்களுக்கு ப்ராப்ளம் இல்ல எப்படி ஒரு கஷ்டமான ஒரு சிச்சுவேஷன் வந்தாலும் அவங்களுக்கு தேவை ஒரு பலன். அது மன தைரியமா இருக்கலாம், இல்ல உடல் சம்பந்தப்பட்ட தைரியமா இருக்கலாம். அவங்களுக்கு தேவை ஒரு பலன். அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு அன்பு காட்டுறதுக்கு அந்த அன்பு வேணும். அப்படின்றதுனாலதான் பலன் அன்பும். இதுக்கு மேல கரெக்டான முடிவு எடுக்கிறதுக்காக கர்த்தர் என்ன பண்றாரு? தெளிந்த புத்தி உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். இந்த ஆவி யாரு? ஆக்சுவலா இயேசு கிறிஸ்து ஆகிய இன்னைக்கு நமக்குள்ள இருக்க ஆவியானவர். நான் சொல்லிய வசனமே ஆவியும் ஜீவனுமா இருக்க மாதிரி இயேசு கிறிஸ்து ஆவியானவர் நமக்குள்ள இருந்து என்ன பண்றாரு? பலனும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு அவர் இந்த ஆவியாக நமக்கு செயல்பட்டு நமக்கு எப்பேற்பட்ட சோகமான சிச்சுவேஷனா இருந்தாலும், எப்பேற்பட்ட பயமான ஒரு இடம் சிச்சுவேஷனா இருந்தாலும் அத்தனையிலையும் ஆண்டவர் உங்களையும் என்னையும் தாங்குற மாதிரி தானே இருந்து இவ்வாறு அழகா பலனும் அன்பும் தெளிந்த புத்தியும் நமக்கு கொடுத்திருக்காரு அப்படின்றத நம்ம பாக்குறோம். சரி, சங்கீதம் 27:1 வாசிக்கலாம். கர்த்தர் என் வெளிச்சமும் என் இரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர், யாருக்கு அஞ்சுவேன்? ஆமென். எப்பவுமே பயம் ஒண்ணு வந்துருச்சு அப்படின்னா நம்மள ஒரு முடவன் மாதிரி ஆக்கிரும். இது செஞ்சா பயமாயிருமே, இது செஞ்சு இப்படி ஆயிருமே, இது இப்படின்னா அப்படி ஆயிருமா அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு ஸ்டெப்பும் நம்ம வைக்கிறதுக்கும் பயப்படாயிருப்போம் நம்ம வாழ்க்கையில. ஆனா அந்த எல்லா பயத்தும் நம்மளுக்கு கூட கூட நம்ம செய்ய வேண்டிய ஒரே காரியம், நம்ம இயேசுக்குள்ள நம்ம விழுக நம்ம ரெடியா இருக்கணும். ஏசப்பா தாங்கி கீப்பிங் அஸ் அண்ட் ஸ்டெப்பிங் இன்டு காட்ஸ் பர்பஸ். அவருக்குள்ள என்ன பண்ணணும்னா அவர் செய்யற விஷயங்களுக்குள்ள நம்ம என்ன பண்ணணும்? நம்ம இறங்க ஆரம்பிச்சிடணும். அப்போ ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்னா வசனம் நம்மளுக்கு அந்த தைரியத்தை கொடுப்போம். இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் இத்தனை காலம் நம்மள பிறந்த நாள்ல இருந்து நம்மளை வளர்த்து கொண்டது எத்தனையோ விஷயங்கள் நம்ம பார்த்துருப்போம். ஆனா இன்னைக்கு நம்ம நடத்தி கொண்டது கர்த்தராக இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அவர் இருக்கனால இந்த எல்லா விதமான பயத்தை தூக்கி போட்டு நம்ம நடத்தி கொண்டு இருக்காரு. அவர் பலத்தினால அப்படின்றத பாக்குறோம். அதான் அழகா வசனத்தை கொடுத்துருக்காரு. கர்த்தர் என் வெளிச்சம், அவர் எனக்கு வெளிச்சம். நான் இருட்டுல போறதுக்கோ இல்ல கண்ணை மூடி நான் போறதுக்கோ தேவையில்லாத ஒரு விஷயம். ஏன்னா அவர் வசனம் எனக்கு வெளிச்சமா இருக்கு. கர்த்தர் என் வெளிச்சம், என் ரட்சிப்புமானார், யாருக்கு நான் பயப்படுவேன்? யாருக்கு நான் பயப்படவும் தேவையில்லை, நான் பயப்பட தேவையில்லை. கர்த்தர் என் ஜீவனும் பலனும், யாருக்கு நான் அஞ்சுவேன்னு சொல்லி வசனம் சொல்லுது. அப்ப இன்னைக்கு அவர் தான் என்னோட ஜீவன், அவர் என் ஜீவனும் பலனுமா இருக்கார், நான் யாருக்கு அஞ்சுவேன்? இன்னைக்கு கர்த்தர் இப்பேற்பட்ட வசனங்கள் நம்ம சொல்லி இன்னைக்கு தாங்கி கொண்டிருக்கார் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். யோசுவா 1:9 வாசிப்போம். நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலம் கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார் என்றார். ஆமென். இந்த வசனத்தை நம்ம கவனிச்சோம்னா, நான் உனக்கு கட்டளையிட இல்லையா, நான் எப்படி உனக்கு சொல்லலையா அப்படின்னு நிறைய நேரங்கள்ல ஆண்டவர் சொல்லிட்டே இருக்காரு. பலம் கொண்டு திடமனதா இரு. இன்னைக்கு நமக்கு இருக்க ப்ராப்ளம், நமக்குள்ள இருக்க பிரச்சனை, போராட்டம் வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு அந்த மனசுக்குள்ள நம்ம புழுங்கி கொண்டிருப்போம், அழுது கொண்டிருக்கலாம். அடுத்தவங்களுக்கு சொல்லக்கூட முடியாத சிச்சுவேஷனா இருக்கலாம் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். அது ஒரு வேதனையா இருக்கலாம், உடல் சம்பந்தப்பட்ட வாதையா இருக்கலாம், இல்லைன்னா ஒரு கடன் பிரச்சனையா இருக்கலாம், இல்லைன்னா வேற ஏதாவது ப்ராப்ளங்களா இருக்கலாம், குடும்ப பிரச்சனையா இருக்கலாம், வேலை இல்லாத விஷயமா இருக்கலாம். என்னவா இருந்தாலும் கர்த்தர் நம்ம சொல்ற விஷயம்,
பலம் கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே, நீ போகும் இடம் எல்லாம் உன் தேவனாய கர்த்தர் உன்னோடு இருக்கிறாருன்னு சொன்னா, இன்னைக்கு அவர் நம்மளோட பிரயாணம் பண்ணி வந்துகிட்டு இருக்காரு. பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், நம்ம நினைக்கிற ஒவ்வொரு விஷயமும் ஆண்டவர் தெரியும். நம்ம மனசுக்குள்ள வச்சிருக்க ஒவ்வொரு விஷயமும் ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறார். அவர் கேட்க ரெடியா இருக்கார். நம்ம செய்ய வேண்டிய ஒரே விஷயம், அவர்கிட்ட போய் கொட்டும் பொழுது அவர் நம்மளோட ஒவ்வொரு விஷயங்களும் பார்த்து கொள்றேன் இருக்காரு. நம்ம செய்ய வேண்டிய விஷயம் அவர் மேல் நம்பிக்கை வைத்து, ஆண்டவரே எனக்கு சிச்சுவேஷன் இருக்குன்னு நம்ம சொல்லும் பொழுது அவர் அதை மாற்றி கொடுப்பார். அவர்கிட்ட முழுமையாக நம்ம சரணடைய வேண்டியதுதான் ஒரே வேலை. நம்ம இல்ல இந்த பிரச்சனைக்கு எனக்கு பதில் தெரியும், உலக பிரகாரமா எனக்கு பல பேர்களை தெரியும், எனக்கு அந்த அரசியல்வாதி தெரியும், எனக்கு இவங்களை தெரியும், அவங்கள தெரியும்னு சொல்லி நம்ம நினைச்சு நம்ம சொந்த புத்தினாலேயோ இந்த உலகத்தின் ஞானத்தினாலேயோ நம்ம செயல்பட ஆரம்பிச்சோம்னா இந்த பிரச்சனை இன்னும் வளரதான் செய்யும். ஆண்டவர் விட்டுருவா, சரிப்பா நீ உன் வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வா அப்படின்னு விட்டுருவார். ஆனா நம்ம ஆண்டு விட்டு எல்லாம் அந்த உலக பிரச்சனை வேணாம் ஆண்டவர்னு சொல்லி தூக்கி போட்டு நீங்க பாத்துக்கோங்க அப்பான்னு சொல்லி அவர் கையில கொடுக்கும் பொழுது அவர் அதை வெற்றிகரமா நடத்துவார் அப்படின்றத வசனத்தை மூலமா பாக்குறோம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிப்போம். அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். ஆமென். இன்னைக்கு பயந்து பயந்து நம்ம வாழ்றதுக்கு நீங்களும் நானும் சிலை வழிபாடு பண்ற ஒரு மக்கள் கிடையாது. ஒரு சிலைக்கு முன்னாடி இருக்கிறவங்க தான் அந்த சிலையை மனசை செஞ்சிருப்பான், அதுக்கு ஒரு பூவை போடுறது, பத்தி ஏற்றி வைக்கிறதுன்னு சொல்லி ஏதாவது பண்ணி அதுக்கு முன்னாடி வணங்கினாலும் நமக்கு தெரியும் பயந்துகிட்டே தான் இருப்போம். ஆனா இப்பேற்பட்ட சிச்சுவேஷனா இருந்தாலும் இன்னைக்கு நம்மளுடைய இயேசு கிறிஸ்துவை துதிக்கும் போது இதுக்கு எல்லாத்துக்கும் பயப்பட தேவையில்லை. காரணம் அவர் உண்மையுள்ள தேவன். அவர்கிட்ட பேசினா நம்மளுக்கு பிரேயர்ல அவர் பதில் கொடுப்பார். நம்ம சோகமா இருக்கும்போது வசனத்தினால் அவர் பதில் கொடுப்பார். நம்ம கேட்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் அவர் கேட்டு அதுக்கு பதில் கொடுக்கக்கூடிய தகப்பனா இருக்கார். அது மட்டும் இல்லாம நமக்கு சிலை வழிபாடு கும்பிடுறவங்க இல்லைன்னா கடவுளே இல்லை அப்படின்னு சொல்றவங்களுக்கு தான் அந்த பயம் இருக்கு. ஆனா அந்த பயத்தின் ஆவி அங்க இருக்கும். ஆனா நம்மளுக்கு என்ன பண்றாரு ஏசப்பா, பயப்படாத நான் இருக்கேன்னு மட்டும் சொல்லாம நான் உனக்கு அப்பாவா இருக்கேன்ப்பா அப்படின்றாரு. எந்த தேவன் இந்த இடத்துல நான் உனக்கு அப்பாவா இருக்கேன் அப்படின்னு சொல்ல முடியும்? அதை நம்ம அப்பாவா இயேசு கிறிஸ்து மட்டும்தான் அப்படின்றத நம்ம நிரூபிக்க முடியுது. எப்படின்னு கேளுங்க. இந்த வசனம் சொல்லுது, அந்தபடி திரும்பவும் பயப்படுத்துறதுக்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை. எப்படி அடிமைத்தனம் அப்படின்னா எந்த மாதிரி அடிமைத்தனம்? நம்ம உலகத்திற்கு உள்ள அடிமைத்தனமா இல்லாம ஆவிக்குரிய விஷயத்துல ஆவியாய் பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ண புத்திர சுகத்தை ஆவி பெறுகிறீர்கள் சொல்லி ஆண்டவர் வசனம் சொல்றாரு. அப்ப நம்ம கவனிச்சோம் அப்படின்னா இன்னைக்கு அப்பா பிதாவே அப்பா அப்படின்னு சொல்லி வாயை திறந்து நம்ம ஒரு அன்போடு அந்த கனெக்டோட நம்ம ஏசப்பா கூப்பிட முடியும்னா அதுக்கு இதான் முக்கியமான ஒரு வசனமா இருக்கு. சிஸ்டர்ஸ், அவர் நம்மள பிள்ளைகளா பாக்குறாரு. நீ பயப்படாத. இன்னைக்கு நம்ம பிள்ளை நம்ம பெற்றோர்களா இருக்கோம். நம்ம பெற்றோர்கள் எப்படி நம்மளை பாதுகாத்தாங்க, இன்னைக்கு நம்ம பெற்றோர்களா இருக்கோம், நம்ம பிள்ளைகள் எப்படி நம்ம பாதுகாக்கிறோம். அது மாதிரிதான் இன்னைக்கு ஏசப்பா நம்மள அவர் அன்போடு அழைக்கிறதுக்கு ரெடியா இருக்காரு. எந்த விதத்துலயும் பயப்படாத, நீ எப்பனாலும் என்னை கூப்பிடு அப்படின்னு சொல்றாரு. அந்த மாதிரி ஒரு ரைட்ஸ், அந்த சன்ஷிப் டாட்டர்ஷிப்பை கொடுத்திருக்காரு நமக்கு அப்படின்றத இந்த வசனத்தின் மூலமா பாக்குறோம். சரி, நமக்கு எல்லாத்துக்கும் நல்ல எக்ஸாம்பிள்ஸ் சொன்னா நிறைய பிடிக்கும். வசனங்கள் மூலம் பார்க்கும்போது நல்ல ஒரு எடுத்துக்காட்டு பார்த்தோம். பீலியாம் கதை நம்மளுக்கு தெரியும். பீலியாம் என்ன பண்ணணும், இஸ்ரவேல் மக்களுக்கு எதிராக அவன் போய் இது சொல்லணும் அப்படின்னும் போது அவன் அந்த மக்கள் எல்லாம் சொல்லும் போது இல்ல 2-3 தடவை கேட்கும். ஆண்டர் வேணாம் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் திருப்பி இதையே கேட்டுட்டு என்ன பண்ணலாம், சரி இப்படி இல்லைன்னா அந்த மக்கள் கோச்சுக்குவாங்களே அப்படின்னு சொல்லி ஒரு பதட்டத்துல என்ன பண்றான், அப்படியே நின்றுட்டு இருக்கும்போது ஆண்டர் என்ன பண்றான், அந்த பதட்டத்துல கூட அந்த கழுதைட்டு காமிக்கிறார். கழுதை மூலமா அவனுக்கு வான் பண்றாரு அப்படின்னு சொல்லி வசனத்தை பார்க்கும். அதை கவனிச்சோம்னா நம்மளுக்கு எப்ப நமக்குள்ள பயம் ரொம்ப வருதோ அந்த பயம் பதட்டத்தை உண்டாக்குது. என்ன பண்றோம் எது பண்றோம் தெரியாம அப்படியே படப்படன்னு நம்ம நிற்போம்ல. இன்னைக்கு அந்த மாதிரி சிச்சுவேஷனை காமிக்குது. ஆனா இந்த இடத்துல ஆண்டவர் என்ன பண்றாரு அப்படின்னா இந்த வசனங்கள் மூலமா நம்மளுக்கு அருமையா தெரிவிக்கிறார். இன்னொரு எக்ஸாம்பிள் நம்ம பார்த்தோம் அப்படின்னா மோசஸ் கதை நமக்கு நல்லா தெரியும். மோசஸ் ஆண்டவர் பேசிட்டு நீ இப்போ இந்த மாதிரி என்னோட மக்கள் எல்லாம் பிரிச்சு கூட்டு வா அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவரே நான் எப்படி பேசுவேன், எனக்கு பயமா இருக்கு, என்னால பேச முடியாது, எனக்கு இந்த நாவு பிரச்சனை இருக்குது அப்படின்னு ஒவ்வொன்று சொல்றாரு. அப்ப ஆண்டவர்கிட்ட சொல்றது நான் இருக்கேன்ப்பா, நீ போ, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. நம்ம கவனிச்சோம்னா இன்னைக்கு இதே மாதிரி சிச்சுவேஷன்லாம் சில இடங்கள்ல நமக்கும் வாய் அடைச்சு பேச முடியாத அளவுக்கு நம்ம சிக்கி இருப்போம். பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், நம்மளுடைய பிரச்சனைகளை ஆண்டவர் தான் தெரியும். நம்ம யார்கிட்டையும் சொல்ல முடியாத நேரங்களில் கூட நம்ம செய்ய வேண்டிய ஒரே விஷயம் நம்ம அவரை விசுவாசிச்சு அவர் மேல் நம்ம நம்பிக்கையா இருக்கணும். கர்த்தர் பண்ணுவார்னு அவர் எதிர்பார்க்கறது எல்லாமே என் மேல் விசுவாசிக்கிறியா, நம்பிக்கையா இருக்கியான்றத பாக்குறாரு. நம்ம அதை செஞ்சோம் அப்படின்னா நம்மளுக்கு எவ்வளவு பெரிய பயமா இருந்தாலும் எவ்வளவு பெரிய பதட்டமா இருந்தாலும் அதை எல்லாம் நீங்கி விடுன்னு சொல்லி ஆண்டவர் வசனத்தின் மூலம் பேசுறாரு. சரி, இப்ப நம்ம பயத்தை பற்றி பார்த்தோம். இப்ப பதட்டத்திலையும் அந்த
பதட்டத்துல இருந்து எப்படி நம்ம வென்று வெளியே வருது, நமது கவலைகள்லாம் எப்படி அவர் மேல வைக்கிறது அப்படின்னு சொல்லி வசனங்கள் மூலம் பார்க்கலாம். ஏன்னா ரொம்ப முக்கியமான விஷயம் இல்ல, நான் சொன்ன மாதிரி பயம், அடுத்த பதட்டம், நம்ம நிறைய விஷயங்கள் நமக்குள்ள போயிட்டு இருக்கு. இது எல்லா ஆண்டவர் எப்படி ஒவ்வொரு இடத்துலயும் நமக்கு அட்ரஸ் பண்ணி இன்னைக்கு இதை முழுமையாக நம்மகிட்ட இருந்து கழுவி பயமில்லாத விசுவாசம் உள்ள ஒரு சங்கதியா இன்னைக்கு நம்ம எப்படி மாற்றுகிறார் அப்படின்றத வசனத்து மூலம் பார்க்கலாம். இன்னைக்கு உங்களுடைய துக்கம் எல்லாம் சந்தோஷமா மாறுறதுக்காக தான் அப்பா கனிவோட ஒரு தகப்பனா ஒரு மகன் மகள்கிட்ட பேசுவது போல இன்னைக்கு நம்மளோட பேசிக் கொண்டிருக்காரு. பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6-7 வசனத்தை வாசிப்போம். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை சோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். ஆமென். அப்ப இது வசனத்தை கவனிக்கும் போது ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி நிறைய ஒரு பிரச்சனைகள், நிறைய விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் பேசுற ஒரு விஷயம் மனசுல ரொம்ப குழப்பிக்கிட்டே இருப்பேன். ஆண்டவர் என்ன இப்படி போயிட்டு இருக்கு, ஏன் இப்படி போகுது, வேலையில ஒரு பிரச்சனை நடக்குது, இந்த மாதிரி நடக்குது, சுட்டு பிரச்சனை வருது, நிறைய யோசிச்சுட்டு இருக்கும்போது ஆண்டவர்கிட்ட பேசும்போது ஆண்டவர் சொன்ன, நீ நிறைய போட்டு குழப்பிக்கிற, உலக பிரகாரமா நீ யோசிக்காத, நீ உலகத்துக்கு பிரகாரமான ஒரு மனுஷன் கிடையாது, நான் உனக்கு இருக்கேன், நீயாவா எல்லாம் இந்த விஷயம் செஞ்ச, நீயாவா படிச்ச, நீயாவா வேலை பார்த்து தேடி உனக்கு கிடைச்சிச்சு கிடையாது, எல்லாத்தையும் நான் உன் கைக்குள்ள கொண்டு வந்து கொடுத்தேன், உனக்கு எப்படி நடக்கும் எனக்கு தெரியும் அப்படின்னு ஆண்டவர் சொல்லும் பொழுது உண்மையாவே ஒரு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ரொம்ப கவலையில இருக்கும் பொழுது அப்படி ஒரு பிரச்சனையில இருக்கும்போது ஆண்டவர் பேசினார். இன்னைக்கு அந்த வசனத்தின் பேசிக் கொண்டிருக்கும் போது ஆண்டவர் சொன்ன முதல் விஷயம், நீ எதுக்கும் கவலைப்படாதப்பா, நீ எல்லாத்தையும் விண்ணப்பத்தினாலும் ஸ்தோத்திரத்தோடையும் ஜெபத்தினாலும் எனக்கு வையே, நான் அவனை பாத்துக்கிறேன்னு சொல்லி ஆண்டவர் சொன்னார். இன்னைக்கு அதே வசனம் தான் சிஸ்டர்ஸ் எனக்கு சுகப்படுத்தின, என்ன மனதை நிம்மதியை கொண்டு வந்து அந்த ப்ராப்ளத்தை எல்லாம் சரி பண்ண கர்த்தர் இன்னைக்கு உங்களுக்குள்ள இருக்க ஒவ்வொரு பிரச்சனையும், எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும், அவ்வளவு பெரிய ப்ராப்ளமா இருந்தாலும், அத்தனைக்கும் மேலாக மிகப்பெரிய தேவன் இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாருன்னா, இன்னைக்கு உங்களோட பேசுறதுக்கு ஒரே காரணம், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினால் வேண்டுதனாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளே காத்துக்கொள்ளும் சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் உங்களோட பேசுறாரு. சிஸ்டர்ஸ், எவ்வளவு பெரிய ப்ராப்ளம் இன்னைக்கு இருக்குதா, எவ்வளவு பெரிய கஷ்டங்கள்ல நீங்க துக்கத்துல நீங்க அழுது படபடப்புல இருக்கீங்களா, இன்னைக்கு எல்லா விதமான படபடப்பையும் ஆண்டவர் என்ன பண்றாரு, தூக்கி எறிஞ்சுது, நான் பாத்துக்கிறேன், என்கிட்ட கூட ஸ்தோத்திரத்தோட நன்றி சொல்லி ஜெபிச்சு என்கிட்ட விண்ணப்பத்தை கூட, நான் உனக்கு சமாதானத்தை தரேன்னு சொல்லி சமாதான கர்த்தர் இங்க பேசுறாரு. பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், சரி, மத்தேயு 6ஆம் அதிகாரம் 25-27 வசனத்தை வாசிப்போம். ஆகையால் எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும் எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்திற்காகவும் கவலைப்படாதிருங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும் உடையை பார்க்கிலும் சரீரமும் விசேஷித்தவைகள் அல்லவா? ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை, அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார். அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? கவலைப்படுகிறதுனாலே உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான்? ஆமென். ஆமென். நம்ம கவனிச்சோம் அப்படின்னா, ஒரு படபடப்பு நமக்கு வந்துச்சுனாவே நம்மளோட எப்படி வருது அப்படின்னா, நம்மளுடைய ப்ராப்ளம்ஸ், நம்ம நடந்து கொண்டிருக்க விதம், இல்ல நம்ம வாழ்க்கை, ஐயோ என்ன நடக்கும் நாளைக்கு, இன்னும் ஒரு வாரம் கழிச்சு என்ன நடக்கும், ஒரு வருஷம் கழிச்சு என்ன நடக்கும், இன்னொரு ரிட்டையர்ட் ஆனா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி நம்ம அந்த ப்ராப்ளங்களை ஒவ்வொன்றா வச்சு அடுக்கி அதை பார்க்கும் பொழுது என்ன ஆகும்னா, கண்டிப்பா நமக்குள்ள ஒரு படபடப்பு வரும். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நம்ம ஆண்டவரோட வசனங்களை நம்ம பார்க்க ஆரம்பிச்சோம்னா, அவர் மேல் விசுவாசம் கேட்கும் போது எல்லா ப்ராப்ளமும் சிரித்து கடுகை போல சின்னது ஆயிரும். சிஸ்டர்ஸ், இன்னைக்கு ஆண்டவர் அதான் சொல்றாரு, என்னைக்கு நம்மளோட ஜெபமும் நம்ம ஆண்டவருக்கு முன்பாக நன்றி செலுத்துற விஷயங்கள் நம்ம கூட இந்த மாதிரி சின்ன விஷயங்கள் நம்ம பார்க்க மாட்டோம். உலகத்தின் விஷயங்கள் ஆண்டவர் சொன்ன மாதிரி மேலானவைகள் நம்ம தேட ஆரம்பிச்சிருவோம். இன்னைக்கு நம்ம அந்த இருதயமும் நம்மளோட சிந்தை எப்படி இருக்கணும்னா, மேலானவைகளை நம்ம தேட ஆரம்பிக்கணும் அப்படின்றது தான் ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா நம்ம கீழான விஷயங்கள் நம்ம பார்க்கும்போது, அந்த உலகத்தின் விஷயங்கள் பார்க்கும்போது நம்மளுக்கு படபடப்பு வரும் அப்படின்றது நம்ம வசனத்தின் மூலம் பார்க்கிறோம். இப்ப இந்த விஷயத்துல நம்ம சாப்பிட்றதுக்கோ குடிக்கிறதுக்கோ நம்ம தேவைகளோ ஆண்டவர் நம்ம
நமக்கு என்ன தேவைன்னு அறிந்திருக்கிறார். அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை. நம்ம செய்ய வேண்டியது எப்படி நம்மளுடைய ஆத்மாவை காத்துக்கொள்றது, இந்த நித்திய ஜீவனை அடைஞ்சு கொள்றது எப்படி அப்படின்னு நம்ம தேடறதுக்கு நம்ம ரெடியா இருக்கும் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இந்த உலகத்தின் நிமித்தமாக நிறைய விஷயங்கள் நம்ம ப்ராப்ளங்கள் வரலாம். எப்படி அதுதான் ஆண்டவர் வசனம் சொல்றாரு, முதலாவது தேவனையும் அவரோட ராஜ்யத்தையும் தேடுங்கள், பிறகு எல்லாம் அவங்களுக்கு கூட கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி நமக்கு வசனத்துல இருக்கு. அப்ப முதலாவதாக அவரோட ராஜ்யத்தையும் அவர் நீதியும் நம்ம தேடும் பொழுது பிறகு எல்லாம் கூட கொடுக்கப்படும் அப்படின்றது வசனத்தின் மூலமா பார்க்கணும். அப்ப அவர் ராஜ்யத்தையும் நீதியும் நம்ம தேட ஆரம்பிக்கலாம். தேடும் பொழுது நமக்குள்ள அந்த படபடுப்பு முதல் நீங்கும். ஏன்னா இது எல்லாம் அங்க சரியாயிரும். அவர் நம்ம ஃபோக்கஸ் பண்ணி பார்க்கும்போது இந்த ப்ராப்ளத்தை நம்ம ஃபோக்கஸ் பண்ண மாட்டோம் அப்படின்றத நான் சொல்ல வரேன். சரி, 1 பேதுரு 5:7 வாசிக்கும். அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். ஆமென். அவர் உங்களை விசாரிக்க முடியாது. இன்னைக்கு நம்மளை விசாரிக்கிறதுக்கு யார் இருக்கா பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்? சின்ன பிள்ளையா இருக்கும்போது நம்மளோட அப்பா அம்மா விசாரிச்சாங்க. இன்னைக்கு பெரியவங்க ஆயிட்டோம். ஒண்ணு நம்ம மனைவி நம்மளை விசாரிக்கணும், இந்த பிள்ளைகள் நம்ம விசாரிக்கணும், இல்லைன்னா நம்ம கணவர் நம்ம விசாரிக்கணும். இன்னைக்கு இவங்கள்ட்ட நிறைய விஷயங்கள் நம்மளால சொல்ல முடியல, என் மனசுல இருக்க விஷயங்கள்லாம் இருக்கு அப்படின்னு நான் நினைச்சா நம்ம யார்கிட்ட சொல்ல முடியும்? கர்த்தர் ஒருத்தர் தான், நம்மளோட தகப்பனாக இயேசு கிறிஸ்து ஒருத்தர் தான். அவர் என்ன செய்யறாரு? இன்னைக்கு உங்களையும் என்னையும் விசாரிக்கிறார். மகனே மகளே என்ன பண்ற, எப்படி இருக்க, ஏன் அழுகிற, என்ன பிரச்சனைப்பா அவனுக்குன்னு சொல்லி அவர் கேட்கறதுக்கு பதில் கொடுக்கறதுக்கு ஒரு செகண்ட்ல நம்மளுடைய பிரச்சனைகளை சுகப்படுத்தக்கூடிய தகப்பனா இருக்கக்கூடிய அவர் என்ன பண்றாரு? அவர் உங்களையும் என்னையும் என்ன பண்றாரு? விசாரிக்கிறபடினால் உங்கள் கவலை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்க. இன்னைக்கு அந்த கவலை தான் நம்மளுக்கு என்ன ஆகுது? படபடப்பை கொண்டு வருது அப்படின்றத நம்ம பார்க்கணும். இன்னைக்கு அவர் மேல அதை வச்சிடணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. அப்ப இப்ப இன்னைக்கு நமக்குள்ள பிரச்சனைகள், ப்ராப்ளங்கள், நிறைய போராட்டங்கள் இருக்குதா? அவர் என் மேல வச்சது அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம இன்னைக்கு இயேசு கிறிஸ்து மேல் அந்த பாரத்தை வைக்க நம்ம ரெடியா இருக்கலாம் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இன்னைக்கு அதை செய்யும் பொழுது முழுமையாக அதை யோசிக்காம ஆண்டவர் மேல் வச்சிட்டோம் அப்படின்னா திருப்பி அதை யோசிக்க தேவையில்லை. அப்பா பாத்துக்குவார், எனக்கு அப்பா செய்வார், அவர் செய்வார் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையுடன் இருக்கிறது தான். நம்ம சில விஷயங்களை நம்ம ஆக்ஷன்ல செஞ்சுதான் நிரூபிக்க முடியும். அது என்ன அப்படின்னா, இதான் அந்த சிச்சுவேஷன். என் அப்பா எனக்காக எதை செய்தாம் நன்மைக்காக செய்வாரு, அவர் சித்தத்தின்படி செய்யட்டும். இந்த பிரச்சனைகள், இந்த ப்ராப்ளம், இந்த போராட்டம் எனக்கு போயிட்டு இருக்கு, இந்த விதமான கவலைகள் எனக்கு இருக்கு, இது எல்லா பாரத்தையும் தூக்கி நான் அவர் மேல் வைக்கிறேன்னு சொல்லி வச்சுட்டு கர்த்தர் மேல் மட்டும் விசுவாசத்தை நீங்க காட்டி ஆகணும். விசுவாசம் என்ன பண்ணி ஆகணும்? நம்ம ஆக்ஷன்ல செஞ்சு காமிக்கணும். அப்பதான் நமக்கு இந்த போராட்டத்திலிருந்து விடுதலை கிடைக்கும் அப்படின்றத வசனத்துல பார்க்கணும். சங்கீதம் 55:22 வசனத்தை வாசம். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஒட்டார். ஆமென். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு அப்படின்னு அழகா வசனம் சொல்றது போல இன்னைக்கு அவர் மேல் நம்ம பாரத்தை வச்சிடலாம் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். உன்னை ஆதரிப்பார், அவர் நீதிமானை ஒருபோதும் தள்ள விட மாட்டார் போட்டு வசனம். அப்ப ஒருபோதும் தள்ளாட விட மாட்டார் அப்படின்னா இன்னைக்கு நீதிமானாக அவர் நம்மளை உருவாக்கி கொண்டிருக்க தகப்பனவர். நம்ம நிறைய நேரங்கள் நம்ம விழுந்திருக்கலாம், நான் நீதிமானா அப்படின்னு நம்மளுக்குள்ள ஒரு சிந்தனை இருக்கலாம். ஆனா அவர் நீதிமான் தான் நம்மளை அழைக்கிறார். இன்னைக்கு நம்ம ஒவ்வொரு பாவங்களை அவர் மன்னிச்சு உன் பாரத்தை மேல வை அப்படின்னு சொல்லி கேட்கிறார். இந்த உலகத்துல யார் கேட்பா? உனக்கு இவ்வளவு கடன் இருக்கா, அந்த கடனை நான் உனக்கு அடைக்கிறேன் அப்படின்னு சொல்றதுக்கு எத்தனை பேர் வருவாங்க? இன்னைக்கு உனக்கு இவ்வளவு பிரச்சனை இருக்கா, அந்த பிரச்சனைகளை நான் சரி பண்றேன் எத்தனை பேர் வருவாங்க? உனக்கு வியாதி இருக்காப்பா, உனக்கு நான் சோப்படுறேன்னு சொல்லி கேட்க எத்தனை பேர் வருவாங்க பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்? சின்ன பிள்ளையில இருந்து அம்மா வயிற்றுல உண்டாறதுக்கு முன்னாடி இருந்து நம்மளை அவர் அழைத்தவர், பேர் சொல்லி அழைத்தவர், பாதுகாத்தவர், இத்தனை வருஷம் நம்மளை கொண்டு வந்திருக்காருன்னா அவர் தான் உண்மையான தகப்பனா இருக்கிறார். அவர் சொல்றாரு, உன் பாரத்தை என் மேல் வைக்கணும். இன்னைக்கு அவரை விசுவாசிச்சு அவர் மேல் இந்த பாரத்தை வைக்க நம்ம ரெடியா இருக்கலாம். ஆனா அதே நேரத்துல சில நேரங்கள்ல ஆண்டவர் நிறைய புத்திமதியும் நம்ம சொல்றாரு. நீதிமொழிகள் 3:5-6 வசனத்தை வாசி. உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையா இருந்து உன் வழிகள் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். ஆமென். ஆமென். உன் சுய புத்தியின் மேல் சாயாமல். நிறைய நேரங்கள்ல அந்த படப்படப்பான நேரங்கள் என்ன பண்ணுவோம்? நம்ம சொந்த புத்தியின் மேலேயோ இல்ல நம்ம பக்கத்துல நமக்கு ஞானி, நம்மளோட நல்லா இருப்பான், நல்லா ஞானமா பேசுவாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆளையோ நம்ம விசுவாசிக்காம உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடு கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிரு, உன் வழிகள் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். அப்ப இன்னைக்கு நம்ம செய்ய வேண்டிய விஷயம், நம்ம சார்ந்து இருக்காம நம்ம இயேசு கிறிஸ்துவை சார்ந்து அவர் மேல் நம்ம நம்பிக்கையா இருக்கணும் அப்படின்றத இயேசுப்பா விரும்புறாரு பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். என் மகன் என் மகள் என்னை சார்ந்து இருக்கணும், என்னை இல்லாமல் இந்த காரியம் அவன் செய்ய வேணாம் அப்படின்னு நினைக்கிற அப்பேற்பட்ட அப்பா இன்னைக்கு உலகம் என்ன சொல்லணும்? நீ இண்டிபெண்டா இருக்கணும்,
தனியா சுயமா நின்று நீ வேலை பார்த்து நீ நல்லா சம்பாரிச்சு நீ அப்படி செய்யணும் இப்படி செய்யணும்னு சொல்லி நம்மள செய்யக்கூடிய புஷ் பண்ணக்கூடியதுதான் இன்னைக்கு உலகம். ஆனா ஏசுப்பா சொல்றது எப்படி, உன் சுய புத்தின் மேல் நீ சாயாத, என் மேல் விசுவாசமா இரு அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு இன்னைக்கு அப்பா. இன்னைக்கு அப்பா மேல நம்ம விசுவாசமா இருக்க நம்ம ரெடி ஆகலாம் சிஸ்டர்ஸ். சரி, இப்ப நமக்கு நல்லா தெரியும், அண்ணாவோட கதை தெரியும். அவங்களுக்கு வந்து என்ன பண்றாங்க, அவங்க வந்து குழந்தை இல்லாம ரொம்ப நாள் அவங்க வந்து அழுது குழந்தை இல்லையேன்னு சொல்லி வேதனையோடு இருக்கும் பொழுது அவங்க என்ன பண்றாங்க, தங்கள் படபடப்பு கவலை எல்லாத்தையும் மன பாரத்தை எல்லாத்தையும் தேவாலயத்துக்கு வந்து அழுது கொட்டி ஆண்டவர்கிட்ட விட்டுட்டு எந்திரிச்சு வெளியே போறாங்க. இன்னைக்கு அந்த மாதிரி சிச்சுவேஷன் தான் ஆண்டவர் விரும்புறாரு இந்த இடத்துல. இன்னைக்கு உங்களுக்குள்ள கவலைகள், போராட்டங்கள், பாரங்கள் இருக்குதா, ஆண்டவருக்கு முன்பாக அழுது அத்தனையும் கொட்டிருங்க அவர்கிட்ட. திருப்பி அதை பற்றி நம்ம வெளியே பேசவோ அதை பற்றி முறுமுறுக்கவோ தேவையில்லை. கர்த்தர் அதை பாதுகாத்துக் கொள்வார். கர்த்தர் என்ன செய்யணுமோ அதை நமக்கு நன்மைக்கு எதுவாகவே செய்வார் அப்படின்றத வசனத்தின் மூலமா பார்க்கணும். இப்ப பயத்தை பற்றி பார்த்தோம், படபடப்பு பற்றி பார்த்தோம். இப்ப அடுத்தது பில்டிங் ட்ரஸ்ட் இன் காட், ரிலையிங் ஆன் ஹிஸ் ப்ராமிசஸ். கடவுள் மீது நம்பிக்கை, அதை எப்படி நம்ம கட்டி எழுப்புறது, அவருடைய வாக்குறுதிகளை எப்படி நம்ம நம்பி அதை பின்பற்றி போகிறது அப்படின்றத பார்க்கலாம். ஏசாயா 26ஆம் அதிகாரம் 3-4 வாசிப்போம். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். கர்த்தரை என்றென்றைக்கும் நம்புங்கள். கர்த்தராகிய யெகோவா நித்திய கண்மலையாய் இருக்கிறார். ஆமென். நமக்கு ஆண்டவர் வசனத்தின் மூலமா இன்னைக்கு என்னை நம்பு, என்னை விசுவாசி, நான் உனக்கு இருக்கேன், நீ கவலைப்படாத அப்படின்றத நிறைய வசனங்கள்ல சொல்லியிருக்காரு. இந்த வசனத்தை கவனிச்சீங்கன்னா, கர்த்தர் மேல் நம்ம நம்பிக்கையா இருக்கணும், அவர் மேல் உறுதியா இருக்கணும். அத்தனை பேருக்கும் அவர் கைவிடாமல் அவர் காத்து கொண்டு கண்மலையா இருக்கிறார் அப்படின்றத பார்க்கணும். கர்த்தராகிய யெகோவா நித்திய கண்மலையா இருக்கிறார் அப்படின்றத வசனத்தின் மூலமா ஆண்டவர் கொடுக்கிறார். எதற்காக கொடுக்கிறார்? வந்து இந்த பயம், இந்த பதட்டத்துல நம்ம இருக்கும் பொழுது நம்ம கிட்ட நம்பிக்கை குறைய ஆரம்பிச்சுக்கிட்டே இருக்கும். நம்ம மேல் நம்ம வச்சிருக்க நம்பிக்கையா இருக்கலாம், இல்ல நமக்கு அடுத்தவங்க உதவி செய்வாங்க அப்படின்னு நினைக்கிற அந்த நம்பிக்கையா இருக்கலாம், எல்லாம் குறைய ஆரம்பிச்சிடும். அப்ப நமக்கு இருக்க ஒரே நம்பிக்கை நம்மளுடைய தேவனாக இயேசு கிறிஸ்து அப்படின்னு நமக்கு தெரியும். அவர் மேல் நம்ம நம்பிக்கை அதிகரிக்கணும். அவர் நான் உனக்கு இருக்கேன் அப்படின்றது காட்டுறதுக்கும் உங்களுக்கு மேல் நம்பிக்கை வச்சு அவர் கொடுக்குற வசனம் என்னன்னா இந்த வசனம் தான் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். ஸோ நமக்கு இப்ப பார்க்க போற வசனம் ஒவ்வொன்றும் கர்த்தர் எப்படி விசுவாசமாக நம்மை குறித்து நீ என்னை நம்பு, நான் உனக்கு இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய தகப்பனா இருக்கிறாரு அப்படின்றத பார்க்கலாம். என்னாகமம் 23ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை வாசிப்போம். பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனம் மாற அவர் ஒரு மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரா, அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரா? ஆமேன். ஆமேன். எத்தனையோ பேர் இன்னைக்கு வாக்குறுதி கொடுக்குறாங்க. எத்தனையோ பேர் இன்னைக்கு நான் அவங்களுக்காக நான் சொல்றேன், என்னை நம்ப மாட்டியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்கள் இருக்கலாம். நான் என்னை நம்புப்பா, நான் யாரும் நாக்கு சுத்தம், நான் உண்மையா சொல்லுவேன், நான் இல்லைன்னா சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லி எத்தனையோ பொய்யா சொல்லக்கூடிய மனுஷர்கள் இருந்தாலும் கர்த்தர் என்ன பண்றாரு, பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, அவர் உண்மையை தவிர வேற பேசவே மாட்டார். பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ், அதான்ற வசனத்தின் மூலம் காமிக்கிறார். மனம் மாற அவர் ஒரு மனுபுத்திரனும் அல்ல, அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரா, வசனித்தும் நிறைவேறாதிருப்பாரா அப்படின்னு சொன்னது போல இன்னைக்கு ஆண்டவர் விஷயத்தை சொன்னார்னா அவர் செய்வார், அவர் நிறைவேற்றுவார். அவர் பொய் சொல்றதுக்கு மனுஷன் அல்ல அப்படின்றத ஆண்டவர் நிரூபிக்கிறார். சிஸ்டர்ஸ், இன்னைக்கு உங்களுக்கு அவர் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கலாம், உங்களோட அவர் பேசியிருக்கலாம், வசனங்கள் மூலமா உங்களோட கண்ணீர்கள் அவர் பார்த்து அவர் பேசியிருந்திருக்கலாம். அவர் உங்களை கைவிடாமல் இன்னைக்கும் உங்களுடைய கண்ணீர்லையும் வேதனையிலும் உங்களோட புலம்புலையும் உங்கள் பதட்டத்திலையும் உங்கள் பயத்திலையும் அவர் சொல்ற விஷயம், நான் மனுஷன் அல்ல, அவர் தேவன், அவர் உங்களோட பேசுறாரு அப்படின்றத நீங்க பாக்குறோம். சிஸ்டர்ஸ், சரி, சங்கீதம் 37ஆம் அதிகாரம் 3-5 வாசிக்கலாம். கர்த்தரை நம்பி நன்மை செய், தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை நினைத்து கொள், கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். உன் வழிகளை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். ஆமேன். ஆமென். கர்த்தரை நம்பி நன்மை செய். இன்னைக்கு அவரை நம்பி நம்ம எல்லா விஷயம் செய்யலாம். அவர் நம்பி நன்மை செய்யலாம். நன்மை செய்யறதுனால நம்ம குறைஞ்சு போவது கிடையாது. தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்த்துக்கொள்.
கத்தரிடத்தில் மனமகிழ்ச்சியா இரு. இன்னைக்கு என் கத்தர் இருக்காரு, என் அப்பா இருக்காரு, அவர் எல்லாத்தையும் பார்த்துக்குவார்னு சொல்லி அவர் மேல முறுமுறுக்காம மனமகிழ்ச்சியா இரு அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள செய்வார். நீங்க என்ன வேண்டுறீங்க அது கத்தருக்கு சுத்தமா இருந்தா கண்டிப்பா செய்யறதுக்கு அவர் ரெடியா இருக்கார். அது தீயமான வழியா இருந்தாதான் ஆண்டவர் வேணாம், இது மகளுக்கு தப்பா போயிடும் யோசிச்சு அவர் வேணான்னு சொல்லுவாரு. தவிர இன்னைக்கு நம்ம மன விருப்பத்தை எல்லாத்தையும் நிறைவேற்றலுக்கு ரெடியா இருக்காரு அப்படின்றத பாக்குறோம். உன் வழியை கத்தருக்கு ஒப்புவித்து, ஆண்டவரே உங்கள் வழி என்னவோ சுத்தம் என்னவோ அது எல்லாத்தையும் நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையா இருக்கணும் அப்படின்னு ஆண்டவர் விரும்புறார். அவரே இந்த காரியத்தை வாய்க்க செய்வார் அப்படின்றத அந்த வசனத்து மூலம் பார்க்கணும். சிஸ்டர்ஸ், ரோமர் 8ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை வாசிப்போம். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறதென்று அறிந்திருக்கிறோம். ஆமென். நீ வசனம் சொன்னது போல சகலமும் நன்மைக்கு எதுவாக உங்களுக்கும் எனக்கும் நடக்கும். பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், இன்னைக்கு நம்மளுடைய கண்ணீரையும் நம்மளுடைய பயத்தையும் ஆண்டவர் பார்த்து என்ன பண்றாரு தெரியுமா? இன்னைக்கு நம்மளை அழைத்து அவர் தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களா நம்ம இருக்கிறனால சகலமும் நன்மைக்கு எதுவா நடக்கும் அப்படின்னு தேவனாக இயேசு கிறிஸ்து சொல்றாரு அப்படின்றத பார்க்கணும் நம்ம. சரி, எரேமியால என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றதையும் பார்க்கலாம். எரேமியா 17ஆம் அதிகாரம் 7-8 வசனத்தை வாசிப்போம். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாய் இருக்கிறதும் மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல் இருப்பான். ஆமேன். அதாவது கத்தரை விசுவாசிக்கிறவங்க, கத்தர் மேல் நம்பிக்கை வைக்கிறவங்களுக்கு என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கத்தர் மேல் நம்பிக்கை வைத்து கத்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்க மனுஷன் பாக்கியவான். முதலாவதாக அவன் பாக்கியவான். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஏற்கனவே வசனங்கள் மூலம் அவன் பார்த்திருக்கிறோம். பாக்கியவான் அப்படின்னா பரலோக ராஜ்யத்தை சுதந்திரத்துக் கொள்ளக்கூடியவங்களுக்கு தான் பாக்கியவான் அப்படின்றத நம்ம பார்த்தோம். அப்ப பாக்கியவான் யாரு அப்படின்னா, கத்தரை விசுவாசிச்சு அவர் மேல் நம்பிக்கை வச்சாதே நம்ம பாக்கியவான். அவர் நம்ம எப்படி நம்ம நடத்துறாராம், தண்ணீர் அண்டையில் நடப்பட்டது போல கால்வாய் ஓரமாக தன் வேர்கள் விடுகிறதும் உஷ்ணமான நேரத்துல உஷ்ணத்தை காணாமல் இலை இன்னும் பச்சையாகவும் என்னைக்கும் செழிப்பாகவும் வருஷம் தவறாம கனி கொடுக்கக்கூடிய ஒரு மரத்தை போல் நம்ம இருப்போம் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. அப்ப இன்னைக்கு நீங்களும் நானும் மனுஷியாக ஒரு நம்ம பிள்ளைகளா நம்ம இருக்கிறோம் அப்படின்னா நமக்கு எப்பப்பெல்லாம் நம்ம என்னைக்கெல்லாம் எப்ப நம்ம கனி கொடுக்கணும் அப்படின்றத ஆண்டவர் தெரிஞ்சு வச்சிருக்கிறார். பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், நமக்கு என்ன தேவை, எப்பேர் வறட்சி வந்தாலும் நமக்கு தேவையான தண்ணீரை கொடுக்க அவர் தேவன் கிருபையா இருக்கார் அப்படின்றத பார்க்கிறோம். இதுல இருந்து என்ன சொல்ல வர்றார் இந்த வசனம் முழுமையாக? நான் உனக்கு இருக்கேன், நான் யாரு தெரியுமில, நான் எப்பேற்பட்ட ஆள், நான் உனக்கு இருக்கேன்னு சொல்லி இந்த வசனங்கள் மூலமா நமக்கு ரிமைண்ட் பண்றாரு. பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், நான் சொன்ன மாதிரி ஒரு பயம் ஒரு பதட்டம் வருதா, அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு ஆண்டவர், இந்த மாதிரி எல்லாம் உனக்கு போகுதா, நான் இருக்கேன்ப்பா, என்ன கவனி, நான் உனக்கு பார்த்துட்டு இருக்கேன் உனக்கு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கூட என்னை பேசுறாரு. சரி, புலம்பல்ல 3ஆம் அதிகாரம் 22-23 வசனத்தை வாசிப்போம். நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை, அவைகள் காலை தோறும் புதியவைகள், உமது உண்மை பெரிதாய் இருக்கிறது. ஆமென். ஆமென். இன்னைக்கு நம்ம நிர்மூலமாகாம இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா கர்த்தருடைய கிருபை அப்படின்றது ஆண்டவர் வசனத்து மூலம் காமிக்கிறார். நீ இன்னும் பயப்படுற, இன்னும் படபடப்புல இருக்க, இன்னும் நம்பிக்கை இல்லாம பாரத்தோட ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கியா, பயப்படாத, நீ இன்னும் நிர்மூலம் ஆகவும் மாட்ட, நான் இருக்கேன். எனக்கு நிர்மூலமாகாம இருக்கிறதுக்கு கர்த்தருடைய கிருபை தான், அவருடைய இரக்கமுக்கு முடிவே இல்லை அப்படின்னு வசனம் சொல்லுது. அவைகள் காலை தோறும் புதியவைகள், உமது உண்மை பெரியதா இருக்குதுன்னு சொல்லி வசனம் சொன்னது போல நீ கர்த்தர் இத்தனை வசனத்தை கொடுத்து நான் இருக்கேன் உனக்கு, மகனே மகளே, உன் துக்கத்திலே உன் கண்ணீரில் நான் இருக்கேம்மா அப்படின்னு சொல்லி இந்த வசனத்தின் மூலமா ஆண்டவர் நம்ம தேட்டார். சரி, இப்போ ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். நம்மளுக்கு ஆபிரகாமோட கதை எல்லாம் தெரியும். ஆபிரகாம் குழந்தை இல்லாம இருக்கும்போது ஆண்டவர் என்ன பண்றாரு, இதை பத்தி அந்த வானத்து நட்சத்திரம் பத்தியா உனக்கு இவ்வளவு குழந்தை தருவேன், உனக்கு இந்த மண்ணுக்கு பத்தி எவ்வளவு மண்ணு, கடல் ஓடுறதுக்கு மண்ணு மாதிரி இவ்வளவு குழந்தை உனக்கு தருவேன், ஆண்டவர் உனக்கு எல்லாம் உனக்கு தருவேன்னு சொல்லி அவர் கேட்கிற ஒரே விஷயம், எனக்கு குழந்தை தருவீங்களா, எனக்கு குழந்தையே இல்லைன்னு ஆண்டவர் கேட்கிறாரு. ஆபிரகாம் கேட்கிறார் ஆண்டவர்கிட்ட. அப்ப கவனிச்சிங்க அப்படின்னா அவர் சொல்லும் போது தேவன் என்ன சொல்றாரு, நான் உன்னை புரிஞ்சிருக்கேன், உனக்கு என்ன தேவைன்னு நான் தரேன்பான்னு சொல்லி ஆறுதல் சொல்லக்கூடிய ஒரு தகப்பனா இருக்கிறார் அப்படின்றத பார்த்தோம். அதை ஆபிரகாம் என்ன பண்ணாரு, விசுவாசிச்சாரு. ஆண்டவருக்கு கீழ்ப்படிஞ்சு அதை விசுவாசிச்சனால ஆண்டவர் ஈசாக்க கொடுத்தாரு அப்படின்றத வசனத்தின் மூலமா பார்க்கிறோம். சரி, நம்பிக்கை பெறுதல். இப்ப நமக்கு இந்த பயத்துல இருந்தோம், படபட பார்த்தோம், தேவனாய் கர்த்தர் என்ன பண்றாரு, நான் இருக்கேன் உனக்குன்னு சொல்றாரு. இது சொன்னா போதுமா?
இன்னைக்கு அப்படி என்ன சொல்ல வர்றாரு அடுத்தது? நம்பிக்கை எப்படி பெறுதல், நமக்கு எப்படி நம்பிக்கை பெற்றுக்கொள்றது, கிறிஸ்துவில் நம்மளுடைய அடையாளத்தை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது, இந்த கெய்னிங் கான்பிடன்ஸ், அண்டர்ஸ்டாண்டிங் அவர் கிரைஸ்ட். இன்னைக்கு நம்பிக்கையோடு எப்படி இந்த வசனத்தை நம்ம ஏற்றுக்கொள்றது, ஆண்டவர் மேல் எப்படி நம்பிக்கை வைக்கிறது, அது மட்டும் இல்லாம கிறிஸ்துவாகிய அவர் நம்மளை எப்படி நம்மளுடைய அடையாளத்தினால எப்படி நம்ம புரிஞ்சு கொள்றது அப்படின்றது அழகா வசனத்தினால காமிப்பாரு. வசனத்தின் மூலம் பார்க்கலாம். எபிரேயர் 10ஆம் அதிகாரத்துல 35-36 வசனத்தை வாசிப்போம். ஆகையால் மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டுவிடாதிருங்கள். நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெறும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதா இருக்கிறது. ஆமென். ஆமென். அப்ப இந்த பயம், பதட்டம் அப்படி ஒவ்வொரு விஷயம் போயிட்டு இருக்கும்போது கிறிஸ்து என்ன சொல்றாரு, நமக்கு இயேசு கிறிஸ்து நமக்கு என்ன சொல்றாரு? ஆகையால் மிகுந்த பலனுக்கு எதுவான உங்கள் தைரியத்தை விட்டு விடாதீர்கள், பயப்படாத அப்படின்னு திருப்பி சொல்றாரு. தைரியமா இரு. ஏன் தைரியமா இருக்கணும்? கர்த்தர் நம்ம பின்னாடி இருக்காரு அப்படின்ற சொல்றாரு. நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெறும்படிக்கு பொறுமையும் உங்களுக்கு வேண்டியதா இருக்கு. அப்ப அவர் சித்தத்தை நம்ம அறிந்து வாக்கு வசனங்களை வசிச்சு நம்ம பொறுமையா இருக்கணும். ஆண்டவர் அதை பார்க்கிறார், அவர் அதை தக்க நேரத்துக்கு பதில் கொடுப்பார் அப்படின்றத அந்த வசனத்தின் மூலமா சொல்றாரு. அப்ப நமக்கு சில நேரங்கள்ல ஆண்டவர் எனக்கு உடனே பண்ணி கொடுங்க, உடனே இந்த பிரச்சனை சால்வ் ஆகும் அப்படின்னு நினைச்சோம்னா அது ஆண்டவர் சில விஷயம் பார்க்கிறார், நமக்கு சில விஷயம் கத்துக் கொடுக்க விரும்புறாரு, இல்லைன்னா அவருடைய காலத்துக்கு ஏற்பாப்புல அதை செய்யணும்னு அவர் விரும்புறாரு. ஆனா நம்ம என்ன சொல்றாரு? பொறுமையாரு மகனே, பொறுமையாரு மகளேன்னு சொல்லி வசனத்தின் மூலமாக அந்த பொறுமையை நம்ம கத்துக் கொடுக்குறாரு அப்படின்றத பார்க்கணும். அப்ப சில நேரங்கள்ல தைரியத்தை விடக்கூடாது, கர்த்தரோட சித்தத்தை நம்ம அறிஞ்சுக்கணும், வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை நம்ம பிடித்து கொண்டு பொறுமையோட நம்ம இருக்கணும்ன்றத ஆண்டவர் விரும்புறார். இது இப்படி செய்யறதுனால என்ன ஆகுதுன்னா, கர்த்தராக இயேசு கிறிஸ்து மேல் நம்ம விசுவாசத்தோட இருந்து அவரை நம்ம தக்க வச்சுக்க முடியும் அப்படின்றத நம்ம வசனத்தின் மூலம் பார்க்கிறோம். சரி, எபேசியர் 2ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கலாம். ஏனெனில் நற்கிரிகைகளை செய்வதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாய் இருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். ஆமென். ஆமென். கிறிஸ்து இயேசுக்குள் நம்ம என்ன பண்ணிருக்கோம்? சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். நற்கிரைகள் செய்யறதுக்காகவே, நம்ம நன்மைக்கு ஏதுவான விஷயம் செய்யறதுக்காகவே அப்படின்றத இந்த வசனத்தின் மூலமா பாக்குறோம் அப்படின்றத. அப்ப நம்ம எல்லாருமே நம்ம ஆண்டவர் சில விஷயத்தினால கரெக்டா நம்ம பிளான் பண்ணி அவர் என்ன பண்ணிருக்காரு, நம்மளை படைத்து நம்ம ஒவ்வொரு விஷயத்திலும் நடத்துறாரு அப்படின்றத நம்ம வசனத்தின் மூலமா பார்க்கலாம். 2 கொரிந்தியர் 5:17 வசனத்தை வாசிப்போம். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஆமென். அப்ப ஆண்டவர் நம்மள விசுவாசமா இரு, பயப்படாத அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம உலகத்தான் போல இருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு பயம் இருக்கும். ஆனா நம்ம இயேசு கிறிஸ்துவ விசுவாசிக்கும் போது என்ன பண்றாரு? அப்ப இயேசு கிறிஸ்துக்குள் அந்த இயேசுவின் ஆவி நமக்குள்ள இருக்கு. பயமுள்ள ஆவியா இல்லாம பலனும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியா இருக்கு. அப்படின்னா அந்த எப்படிப்பட்ட அந்த ஆவியா இருக்குமா அப்படின்னா, இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதியதான. அப்ப பழைய பயம், பழைய படபடப்பு இதெல்லாம் நம்மளை விட்டு நீங்கி பாரத்தை எல்லாம் என்ன பண்ணிட்டோம்? ஏசப்பாட்ட போட்டோம். அப்ப ஏசப்பாட்ட நம்ம போட்டோம் அப்படின்னா நமக்கு பாரம் இல்லை, பயம் இல்லை, கவலை இல்லை, துக்கம் இல்லை, என்னைக்கும் சந்தோஷமும் நம்பிக்கை நமக்கு இருக்கும். அப்படி இருக்கும்போது எப்படிப்பட்ட ஆளா இருப்போமா? கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டியாகவும் பழையவை ஒளிந்து போய் எல்லாம் புதியதாக நம்ம இருப்போம்ன்றது வசனத்தின் மூலமா ஆண்டவர் எடுத்து காட்டுறாரு. சரி, ரோமர் 8ஆம் அதிகாரம் 37வது வசனத்தை வாசிப்போம். இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களா இருக்கிறோமே. ஆமென். அப்ப ஆண்டவர் அழகா சொல்லிட்டாரு, யூ ஆர் தி கான்கரர்ஸ், நீங்க ஜெயம் கொள்ளக்கூடியவர்களா இருக்கீங்கப்பா அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இது எப்படி வரும்? இயேசு கிறிஸ்துவை நம்ம விசுவாசிச்சு நம்ம பாரத்தை அங்க வைக்கும் பொழுதுதான் நம்மளுக்கு வெற்றி, அந்த பலன் நம்மளுக்கு வருது அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். அப்ப இவைகள் எல்லாவற்றிலையும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்கிறவர்களாய் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி வசனத்தை பார்க்கிறோம். அப்ப நம்ம செய்ய வேண்டிய விஷயத்த ஆண்டவர் ஒவ்வொன்றும் அழகா சொல்றாரு. பயப்படுறோம், பயம், பதட்டம் இதெல்லாம் நீங்கி கர்த்தர் நமக்கு எதை குறித்து வச்சிருக்கார், எதன் மேல் நம்ம நம்பிக்கை வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் காட்டுறத பார்க்கிறோம். கொலைசியர் 2ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்கலாம். ஏனென்றால் தேவத்துவத்தின் பரிபூர்ணம் எல்லாம் சரீர பிரகாரமாக அவருக்குள் வாசமா இருக்கிறது. ஆமென். ஆமென். எப்படி அவருக்குள்ள வாசமா இருக்கு? என்ன வாசமா இருக்கு? ஏனென்றால் தேவத்தின் பரிபூர்ணம் எல்லாம் சரீரமாக அவருக்குள் வாசமா இருக்கு. இன்னைக்கு பிதாவாகிய தேவன் ஆவியா இருக்கிறாரு,
அவர் மனுஷ ரூபத்துல வரணும், நம்மளுடைய பாவத்துக்கு எல்லாத்துக்கும் பலியாகணும், ரத்த பலி கொடுத்து நம்மளை விலைக்கு வாங்கணும். அப்படி ரத்த பலி கொடுக்கல அப்படின்னா நம்ம பாவத்துல நம்ம சாகவே சாவோன்றதுனால பிதாவாகிய தேவன் தன்னுடைய பரிசுத்தமான அந்த ரத்தத்தை செஞ்சதுக்காக மனுஷனா அவர் வராரு. எப்படி? இயேசு கிறிஸ்து அப்படின்னு சொல்லி வராரு. அந்த இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு? சிலுவையில் அரைஞ்சு ரத்தத்தை சிந்தி உங்களுக்கும் எனக்கும் இந்த பாவத்திலிருந்து விடுதலை கொடுத்து இன்னைக்கு ஆவியானவரா, நான் சொல்லிய வசனம் ஆவியும் ஜீவனுமா இருக்கின்றது போல இன்னைக்கு ஆவியானவரா உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் ஆவியானவரா இருந்து என்ன பண்றாரு? மகனே இது தப்பு, மகளே இது தப்பு, இது செய்யாத, செய், இது நல்ல விஷயம், இதை பண்ணு அப்படின்னு சொல்லி இன்னைக்கு உங்களோடையும் என்னையோடையும் பேசக்கூடிய அந்த ஆவியானவரா இன்னைக்கு இருக்காரு அந்த இயேசுப்பா. அப்படின்னா எவ்வளவு பெரிய விஷயம் இல்லை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இன்னைக்கு அவர் நமக்குள்ள இருக்கிறார். அண்ட சராசரங்களை படைச்ச தேவன் நம்மளோடு இருக்கும் பொழுது நம்ம யாரை பார்த்து பயப்படணும்? யாரை பார்த்து, எந்த விஷயத்தை பார்த்து படபடப்பாகணும்? நம்மளா பிறந்துட்டோமா? கிடையாது. நம்மளை உண்டாக்கிய தேவன் அவர். நம்மளுக்கு என்னன்னே தெரியாது, நமக்குன்னு ஒரு அப்பா அம்மா கொடுத்து நம்மளுக்கு போஷிச்சு நம்மளை நடத்தி இன்னைக்கு ஒவ்வொரு விஷயத்திலையும் இன்னைக்கு கொண்டு வந்திருக்காரு அப்படின்னா அது சுத்த கிருபை, கிறிஸ்துவுடைய கிருபை அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரத்துல 9ஆம் வசனத்தை வாசிப்போம். நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் நின்று நம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். ஆமென். ஆமென். அப்ப இன்னைக்கு நீங்களும் நானும் யார் சிஸ்டர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா அவரோட புண்ணியங்களை அறிவிக்கும்படியாக நம்ம தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு சந்ததியாம். எப்படி? ராஜரீகமான ஆசாரிய கூட்டமா, நம்ம பரிசுத்த ஜாதியுமாம் அவருக்குள் சொந்தமான ஜனமா நம்ம இருக்கோம் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. இன்னைக்கு நம்ம தான் இன்னைக்கு ஏசப்பா நம்ம தேடி 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 அப்பா அப்பான்னு போய் சொல்றது கிடையாது. இன்னைக்கு அவர் எப்பவுமே என்னோட மகனே மகளே மகனே மகளே, என் சொந்த ஜனம், நீ என்னோட ஆசாரியரும், ராஜரீகமான ஆசாரியம், என் பரிசுத்தமான ஜனம், எனக்கு சொந்தம், என் பிள்ளை, என் புண்ணியங்களை அறிவிக்க வந்தேன்னு சொல்லி அவர் அடிச்சு நம்ம கூப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. இன்னைக்கு அவர் நம்மளை பார்த்து ஏங்கி ஏங்கி மகனே மகளே நான் இருக்கேன் நான் இருக்கேன் நான் இருக்கேன், நான் அப்பா நான் அவன் கூட இருக்கேன், நீ என்கிட்ட வாவேன், என்கிட்ட கேள, ஏன் அவன்கிட்ட போய் கேட்கற, நீ ஏன் எந்த குறி சொல்றவங்கிட்ட போய் கேட்கற, ஏன் இதை போய் நம்புற, ஏன் இந்த பாஸ்டர் சொல்ற நம்புறன்னு சொல்லி ஒவ்வொன்னா சொல்லி கொண்டிருக்க தகப்பன் இருக்கும் பொழுது அவரை வேணாம் நம்ம தள்ளி வச்சு என்ன பண்றோம்? யாரா நம்மளுக்கு குறி சொல்ல மாட்டாங்களா, யாரா நமக்கு தீர்க்கு சொல்ல மாட்டாங்களா, யாரா நம்மளுக்கா ஜெபம் பண்ண மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி கர்த்தர்கிட்ட போய் நம்ம ஒப்பு கொடுக்காம மனுஷங்களை தேடி நம்ம அலைஞ்சு கொண்டிருக்கோம் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இன்னைக்கு அப்பா அதை விரும்புறது இல்லை. நீங்க அவருடைய மகன், அவரோட மகள் அப்படின்னு நீங்க விசுவாசிக்கிறீங்கன்னா நீங்க போய் கர்த்தருக்கு முன்பாக முழங்கால் போட்டு ஆண்டவர்கிட்ட நீங்க ஒப்பு கொடுங்க. அப்பாட்ட பேசுங்க. எப்படி ஒரு வீட்டுல ஒரு தகப்பன்ட்டு ஒரு தாயிட்டு நம்ம பேசுற மாதிரி உங்களோட அப்பா இயேசு கிறிஸ்துகிட்ட பேச 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 உங்களோட துக்கம் சந்தோஷமாய் மாறும். கர்த்தர் உங்களை பார்த்து கொண்டிருக்காரு. அவர் உங்களோட பேச விரும்புறாரு. உங்களை ஒவ்வொரு விஷயங்களும் அவர் உங்களை கைட் பண்ண விரும்புறாரு. அப்பாட்டே பேசல அப்படின்னா வசனங்களை எடுத்து வாசிக்கலாங்க. வசனங்களை வாசிக்கலாம்னா எப்படி நம்ம கர்த்தருடைய சித்தத்தை தெரிஞ்சுக்குவோம்? கர்த்தருடைய சத்தம் நமக்கு கேட்காது. கர்த்தருடைய சத்தம் கேட்கலன்னா கர்த்தருடைய சித்தம் நமக்கு தெரியாது. பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிப்போம். உங்களில் நற்கிரியை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய நடத்தி வருவார் என்று நம்பி. ஆமென். ஆமென். அப்ப உங்களில் நற்கிரியை தொடங்கினவர் என்ன பண்ணுவாரு? அவர் தன் ஊருமாக கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் கடைசியர் வர வரைக்கும் எல்லா நன்மைக்கு எதுவா நடத்துவார் அப்படின்றது அந்த நம்பிக்கை நமக்கு தரார் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். சரி, நம்மளும் சின்ன பிள்ளைதான், நம்மளும் நிறைய விஷயங்கள்ல பெரிய ஆளா இருந்தாலும் மனசார நம்ம குட்டி பிள்ளைகள் நிறைய விஷயங்கள் நம்ம தவறுகள் பண்றோமே அப்படின்னு ஆண்டுக்கு முன்பாக சின்ன பிள்ளை மாதிரி தான் போய் நம்ம நிற்போம். ஆண்டவரோட பார்த்து சரி ஓகே பரவாயில்ல நான் மன்னிச்சறேன் விட்டுரு இனிமே பண்ணாத அப்படின்னு சொல்லி நம்ம தேற்றி அனுப்பி கொண்டிருக்கிறார். இன்னைக்கு அவர் நமக்கு சொல்ற விஷயம் 1 யோவான் 4:4. பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள், ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். ஆமென். இன்னைக்கு நமக்கு உலகத்துல பல விதமான போராட்டங்கள் கஷ்டங்கள் நமக்கு இருக்கலாம். இன்னைக்கு அப்ப எல்லாத்தையும் விட பெரியவர், இன்னைக்கு சாத்தானா இருக்கிற அத்தனைத்தையும் உடைச்சு தள்ளக்கூடிய தகப்பனா இயேசு கிறிஸ்து அவர் எல்லாத்தையும் விட பெரியவரா இருக்கிறார் அப்படின்றத பாக்குறோம். இன்னைக்கு அவர் என்ன பண்றாரு? நான் அப்பா, நான் அவன் கூட இருக்கேன்ப்பா, இவ்வளவு ப்ராப்ளம் இருக்கா, நான் உனக்கு தேவன், உன் தேவன் நானு, நான் உன் கூட இருக்கேன், பயப்படாததுக்கு அதுன்னு சொல்லி ஆண்டவனோட பேசுறார் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். சரி, தாவீது என்ன பண்றாரு? தாவீதுக்கு போய் கோலியாத்தை அடிக்கிற அளவுக்கு எல்லாம் பலம் கிடையாது பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர். வசனம் வாசிச்சிருக்கோம் நம்ம. ஆனா கர்த்தர் என்ன பண்றாரு? அவர் கொஞ்சம் கொஞ்சமா அவரை பலப்படுத்தி அவர் ட்ரைனிங் கொடுத்து அவர் கடைசி கோலியாத்தை கொள்றாரு. அதை மட்டுமா பண்ணாரு தாவீது? ஏகப்பட்ட சண்டைகள் போட்டு எல்லாத்தையும் வெற்றி கண்டார் அப்படின்றது வசனத்துல நம்ம பார்த்தோம். இது எல்லாம் செஞ்சவர் யாரு? தாவீதா?
தாவீதுக்குள்ள இருந்த ஆவியானவர் ஒவ்வொரு விஷயத்தையும் செஞ்சார். அவர் அந்த பலத்தை கொடுத்தார், அவர் பண்ணார் அப்படின்றத பார்க்கணும். இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் ஆவியானவராக நம்ம இருக்கிறாரு. அவர் ஒவ்வொரு நேரங்களையும் உங்களுக்கு பலத்தை கொடுக்க ரெடியா இருக்காரு அப்படின்றத பார்க்கணும். சரி, அப்ப பிரதர் நான் எல்லாம் புரிஞ்சுக்கிட்டேன். பயம், படபடப்பு, கர்த்தர் நமக்கு உதவி செய்வார், நம்பிக்கை கொடுக்கிறார் பார்ப்போம். ஆனா இது எல்லாம் எனக்கு ரொம்ப பாரமா இருக்கு, ரொம்ப மன அழுத்தமா இருக்கு. இந்த விஷயத்துல நான் எப்படி வெளியே வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, மன அழுத்தத்தை எப்படி நம்ம தடுக்கிறது இல்ல காத்துக்கொள்றது, எப்படி கடவுள்கிட்ட எப்படி ஒப்படைக்கிறது அப்படின்றத அருமையான வசனத்தின் மூலம் பார்க்க போறோம். மத்தேயு 11ஆம் அதிகாரம் 28-30 வசனத்தை வாசிப்போம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் சாந்தமும் மன தாழ்மையுமாய் இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கிறது என்றார். ஆமென். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறை தரேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. இன்னைக்கு உங்களுக்குள்ள பாரம் உங்களுக்கு நெஞ்ச அடைக்குதா? உங்களுக்கு மூச்சு விட முடியாம கஷ்டப்படுறீங்களா? உங்களோட கவலை கொட்ட முடியாத அளவுக்கு உங்களுக்கு பாரங்கள் இருக்குதா? தூக்கம் வராம உட்காந்துட்டு இருக்கீங்களா? எந்திரிச்சு ராத்திரி ஆண்டவர் உங்கள்கிட்ட சொல்ற ஒரே விஷயம் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், உங்களுடைய பாரத்தையும் கஷ்டத்தையும் அழுத்தத்தையும் அழுகையும் கர்த்தராக இயேசு கிறிஸ்து, உங்கள் தகப்பனாக இயேசு கிறிஸ்துட்டு ஒப்படைச்சுங்க. ஆண்டவர் நீங்க பாத்துக்கோங்க, என்னால முடியாது, நீ என்ன நடந்தாலும் நீங்க தான் பொறுப்பு ஆண்டவர்ன்னு சொல்லி அவர்கிட்ட கொடுங்க. அவர் தான் வா மகனே, வா மகளே, வா என்கிட்ட கூடு உன் பாரதெல்லாம் அள்ளி என் மேல கொட்டுப்பா அப்படின்னு நிக்கிறாருல, அவர்கிட்ட போய் கொடுப்போம். கர்த்தர் உங்களுக்கு நன்மைக்கு ஏதோ நடத்துவார் சிஸ்டர்ஸ். இப்படி நம்ம போட பழகிக்கணும். கர்த்தர் சொல்ற விஷயத்த நம்ம இதை செய்யாத அப்படின்னா நம்ம போய் செய்யறோம். இது கொடுப்பானாலும் கொடுக்க மாட்டோம். என்ன பண்றது? உன் பாரதிட்ட கொடுன்னு ஒருத்தர் கேட்கிறாரு, இன்னைக்கு அவர்கிட்ட கொடுக்க மாட்டேன்றோம். இல்ல நான் தான் வச்சுக்கிட்டு அழுவேன், நான் தான் வச்சுக்கிட்டு புலம்புவேன், நான் தான் உட்காந்து மன அழுத்தத்தை கொண்டு வருவேன், எனக்கு பிபி வேணும், எனக்கு இந்த பிரச்சனை வேணும், எனக்கு ஹார்ட் அட்டாக் வேணும் அப்படின்னு நம்ம தான் வச்சுக்கிட்டு இருக்கோம். எல்லாம் தூக்கி எரிஞ்சுட்டு ஆண்டவருக்கு முன்பாக முழங்கால் பண்ணிட்டு, ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்க, என்னால முடியாது, நான் உண்மையில விசுவாசமா இருக்கேன், ஆண்டவரே இந்தாங்கன்னு சொல்லி அப்பாட்ட கொடுக்கும் பொழுது அப்பா அதை பார்த்துக்கூடாது. எப்படி இருக்காரா? என் நுகம் மெதுவாயும் என் சுமை லெகுவாயும் இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க ஆண்டவர். நம்ம என்ன பண்றோம்? ஆண்டவரே உங்களால தூக்க முடியாது, இந்த பாரம் ரொம்ப கஷ்டமான பாரம், உங்களால முடியாது, நான் சொன்னா கேளுங்கன்னு சொல்லி நம்ம அவர்கிட்ட தராம நம்மளே வச்சுக்கிட்டு இருக்க பார்க்கணும். ஆனா இப்படிப்பட்ட ஆள்கிட்ட என்ன சொல்றாரு தெரியுமா ஆண்டவர்? சங்கீதம் 46:10 வாசிங்க சிஸ்டர். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள், ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன். ஆமென். அப்ப ஆண்டவர் சொல்றேன், நீ அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள், என்கிட்ட கொடுப்பா, நான் கர்த்தர், நான் தேவன், நான் பாத்துக்கிறேன், நீ பொறுமையா இரு அப்படின்றாரு. இன்னைக்கு நிறைய இடங்கள்ல ஆண்டவர்கிட்ட நம்ம செய்ய வேண்டிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா? The battle belongs to the Lord. நிறைய நேரங்கள்ல இந்த யுத்தம் கர்த்தருடையதுன்னு சொல்லி நம்ம கொடுத்துடணும் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இந்த யுத்தத்தை நான் தான் பண்ணுவேன்னு சொல்லி நம்ம இந்த யுத்தத்துல பண்றதுக்கு முன்னாடி நம்ம நல்லா குத்தி போட்டு வரணும். எல்லா யுத்தமும் நம்மளோட யுத்தமா இருக்காது. சில நேரங்கள் நமக்கு ஆண்டவர் தருவார், அந்த யுத்தத்துல நம்மளுக்கு பலன் கொடுத்து நம்மள செய்ய வைப்பார். அதுக்கு பழக்க வைக்கிறதுக்கு இருக்கு யுத்தங்கள். சில யுத்தங்களை ஆண்டவர்கிட்ட ஒப்படைச்சிடணும். ஆண்டவர் நீங்க பாத்துக்கோங்க, என்னால முடியலன்னு. எப்ப அது பாரமாகுதோ, எப்ப அது கவலையாகுதோ, எப்ப நம்மளுக்கு படபடப்பை கொடுக்குதோ, எப்ப அது பயத்தை கொடுக்குதோ, தயவு செய்து அப்பேற்பட்ட யுத்தத்தை கர்த்தர் எனக்காக யுத்தம் செய்வார், இந்த யுத்தம் கர்த்தருடையதுன்னு சொல்லி அவர்கிட்ட கொடுங்க, கர்த்தர் பார்த்துக் கொள்வார். யோவான் 14ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை வாசிப்போம். சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், உன்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. ஆமேன். சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன். ஆனா வெறுமையா போகல, சமாதானத்தை வச்சு போகிறாரு. எப்படி? சமாதானமாகிய நமக்குள்ள அந்த சமாதான கர்த்தரே நமக்குள்ள ஆவியானவரை இன்னைக்கு உங்களோட என்னையோட இருக்கிறார் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இன்னைக்கு அந்த சமாதானக்காரரை நம்ம உள்ள பிடிச்சுக்கணும், ஆவியானவரை. ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அவர் அந்த ஆவிக்குள்ள நம்ம இருக்கிறோம் தெரியுமா? அந்த வசனத்துல நான் சொல்லிய வசனம் ஆவியும் ஜீவனுமா இருக்கு. அப்ப அந்த ஆவியும் ஜீவனும் எங்க இருக்கு? நமக்குள்ள அந்த வசனமா இருக்கு. அந்த ஆவிதான் இன்னைக்கு ஜீவனா. இன்னைக்கு நம்ம அந்த ஜீவன் நம்ம கொடுக்கக்கூடிய இந்த பலத்தை நம்ம என்ன பண்ணிக்கணும்? பத்திரமா பாத்துக்கணும். ஆண்டவர் சொல்ற சமாதானத்தை உங்களுக்குள்ள வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். இந்த உலகம் கொடுக்கிற மாதிரி சமாதானம் கிடையாதுப்பா. நல்லா யோகா பண்ணு, மூச்சை இழுத்து விடு அப்படின்லாம் நம்ம சொல்லுவாங்க.
கவுன்சிலிங் போங்க, உலக பிரகாரமான கவுன்சிலிங். நம்ம பிரதர்ஸ் பிரேயர்ஸ்க்கு விஷயம் சொல்லலை, உலக பிரகாரமான கவுன்சிலிங் போங்க. இன்னைக்கு இந்த மாதிரி யோகா பண்ணுங்க, எக்ஸசைஸ் பண்ணுங்க, ஓடுங்க, நல்லா ஆக்டிவா இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த உலகத்தின் விஷயம் சமாதானத்தை கொடுக்காது பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். கர்த்தருடைய சமாதானம் என்றைக்கும் உள்ள சமாதானமா இருக்கும். அந்த மாதிரி கொடுக்கல. உங்கள் இருதயம் கலங்காமல் பயப்படாதீங்க, என்னுடைய சமாதானத்தை உனக்கு கொடுக்குறேன்னு சொல்றாங்க. சொல்றாரு இன்னைக்கு அவருடைய சமாதானத்தை கொடுக்குறாரு. சமாதானக்காரர் என்ன பண்றாரு? அவருடைய சமாதானத்தை உங்களுக்குள்ள அழைத்து வைத்திருக்கிறார். இன்னைக்கு உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமல் இருப்பதாக சொல்லி இன்னைக்கு நம்ம தேற்றுகிறார் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். எப்பேற்பட்ட கவலையும் போராட்டமும் உங்களுக்கு இருந்தாலும் இன்னைக்கு கர்த்தர் உங்களோட பேசுறது, உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமல் இருப்பதாக கர்த்தர் உங்களை வச்சிருக்காரு அப்படின்றத காமிக்கிறார் ஆண்டவருக்கு. சரி, ஏசாயா 26:3 வாசிப்போம். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையை நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். ஆமென். அப்ப நம்ம கர்த்தர் மேல் பாரத்தை வச்சு அவர் மேல் நம்பிக்கையா இருந்து அவர் மேல் உறுதியா நம்ம இருக்கும் பொழுது அப்ப என்ன பண்றாரு? நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். கர்த்தர் நமக்கு என்ன பண்றாரு? அவர் பூர்ண சமாதானத்துடன் நம்ம காத்துக்கொள்வேன்றத வசனத்தின் மூலம் பாக்குறோம். கொலோசியர் 3:15 வாசிப்போம். தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆழக்கடவது. இதற்கென்றே நீங்கள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டீர்கள். நன்றி அறிதல் உள்ளவர்களாயும் இருங்கள். ஆமென். இன்னைக்கு ஒரே சரீரமா நம்ம அழைக்கப்பட்டிருக்கோம். இன்னைக்கு அவருடைய சமாதானம் உங்களுக்கும் எனக்கும் இருக்கும்ன்றத ஆண்டவர் பலத்தை கொடுக்கிறார். சோ நம்ம எதை குறித்தும் பயப்படவும் தேவையில்லை, எதை குறித்து படப்படப்பவும் நம்ம இருக்க தேவையில்லை. எந்த பாரமும் எந்த நமக்கு சுமையா இருக்காது அப்படின்ற ஆண்டவர் காண்கிறார். சரி, அடுத்தது overcoming the urge to quit and pressing forward in faith அப்படின்னு பார்க்குவோம். அதாவது எப்படின்னா, நான் என்னால இனி வாழ முடியாது பிரதர், என்னோட வாழ்க்கை ரொம்ப கஷ்டமா போச்சு, துக்கம் ரொம்ப ஆயிடுச்சு, என்னால முடியல, வீட்டுல பொண்டாட்டியோட சண்டை, வீட்டுல புருஷனோட சண்டை, பிரச்சனைகள், என்னால இனி போதும், என் வாழ்க்கையை நான் முடிச்சுக்கிறேன் அப்படின்னு சில ஒரு மைண்ட் செட்ல இருப்பாங்க. இல்ல, இந்த வேலை எனக்கு வேலை சும்மா ரொம்ப ஆயிடுச்சு, என்னால முடியல, என்னை டார்ச்சர் பண்றாங்க, எனக்கு இந்த வேலையே போதும், நான் அந்த வேலையிலிருந்து விலகிறேன், என்னால முடியாது அப்படின்னு சொல்லி நிறைய காரணத்துல இருந்து சில விஷயங்கள் நம்ம விலகிறதுக்கு நம்ம முடிச்சுக்கலாம் அப்படின்னு, இது போதும் அப்படின்னு ஒரு மைண்ட் செட்ல நம்ம வந்திருப்போம். இன்னைக்கு அப்பேற்பட்டவர்களுக்கு, ஏன்னா அந்த வேலையிலேயோ அந்த வாழ்க்கையிலேயோ பலவிதமான போராட்டங்கள், கஷ்டங்கள், வேதனைகள், பலவிதமான துன்பங்கள்ல அவங்க ஆளாயிருந்தவங்க எல்லாத்துக்கும் முடிவு என்ன அப்படின்னா, இது போதும் இனி அப்படின்னு நினைப்பாங்க. நீங்க கர்த்தர் என்ன சொல்றா தெரியுமா? அது போதுமா போகலையா அப்படின்ற ரெண்டாவது விஷயம், நீ என் மேல விசுவாசமா இரு அப்படின்னு சொல்லி அவர் சில வசனங்களை சொல்றாரு. டக்குனு அது என்னென்ன வசனங்கள் பார்க்கலாம். கலாத்தியர் 6:9 வாசிப்போம். நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக, நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். ஆமென். கர்த்தர் சில சித்தங்கள் வச்சிருப்பார் பர்சன் சிஸ்டர் நம்மளை குறித்து. மேபி நம்மளோட வாழ்க்கையா இருக்கலாம், நம்ம வேலை நிமித்தமாக விஷயங்களா இருக்கலாம், இல்ல நம்ம வாழ்க்கையில எடுக்கக்கூடிய சில முடிவுகளா இருக்கலாம். சில விஷயம் நடந்திருக்கும், ஆனா அதை நம்மளால முழுமையா கண்டினியூ பண்ண முடியாம நிக்கிற நேரத்துல ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? நீ உன்னால முடியலன்னா நான் பாத்துக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தகவலா இருக்காரு. நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம் வசனத்தின் மூலமாக. அப்ப நம்ம செய்ய வேண்டிய விஷயம், நம்ம சோர்ந்து போகாத, நீ தளர்ந்து போகாத, என்னை விசுவாசி அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். அப்ப இங்க நன்மை செய்கிறது சோர்ந்து போகாம இருப்போமாக, நான் தளர்ந்து போகாத இருந்தால் ஏற்ற காலத்தில் இருப்போம், நம்ம தளர்ந்து போகாது இருந்தால் ஏற்ற காலத்தில் இருப்போம்னு சொல்லி ஆண்டவர் வசனத்தை சொல்றாரு. இங்க ஏன் அந்த வசனத்தை சொல்றேன் அப்படின்னா, அவர் சொல்ல வேண்டிய ஒரே விஷயம், நம்ம என்றைக்கும் தளர்ந்து போகக்கூடாது. எதை குறித்து இது போதும் என்னால முடியாதுன்னு சொல்லி இருக்கிறதுக்கு பதிலா ஆண்டவரை விசுவாசி, பொறுமையா இரு அப்படின்றத அந்த வசனத்தின் மூலமா சொல்ல வர்றாரு அப்படின்றத பாக்குறோம். எபிரேயர் 12:1-2 வாசிப்போம். எபிரேயர் 12:1-2. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோட ஓடக்கடவும். அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். ஆமென். நினைச்சு பாருங்க சிஸ்டர்ஸ், ஒருவேளை இயேசு கிறிஸ்து நம்மளுடைய பாவத்துக்காக அவர் மறிக்கணும்ன்ற அந்த விஷயத்துக்காக இந்த பிரச்சனைகள் எல்லாம் பார்த்துட்டு, அந்த மனுஷ பதர்கள் இப்படி இருக்காங்களே, ஆலயத்துல கடையை போடுறானுங்க, ஆளுக்கு தங்கள் தெரிஞ்ச நியாயம் பேசுறான், தர்மம் பேசுறான், ஒரு பக்கம் வெறும் குஷ்டரோகிகள் ஏழைகளுமா இருக்கிறாங்க, ஒரு பக்கம் பணத்தை அடிக்கிற ஆட்கள் இருக்காங்க, உலக பிரகாரமா நிறைய மக்கள் இருக்கிறாங்க. கடைசி நம்ம அடிச்சு நம்ம சிலுவையில கொண்டுருவாங்க, இவங்களுக்காக நம்ம சாகணுமா அப்படின்னு நினைச்சு ஆண்டவர் அதெல்லாம் பண்ணல, நான் பாதியோட கிளம்புறேன், நான் வானத்துக்கு போறேன்ப்பா அப்படின்னு சொல்லி போயிருந்தாருன்னா நம்ம நிலைமை யோசித்து பாருங்க.
நமக்காக அடிக்கப்படுறதுக்கு ஆடே இல்லாம இருந்திருக்கும்ல, நமக்காக பரிசுத்தமான ட்ரெஸ் இருந்திருக்கு ரத்தம் இல்லாம இருந்திருக்கும்ல, இன்னைக்கு நீங்களும் நானும் பாவத்திலே மறிச்சிருப்போம் சிஸ்டர்ஸ். ஆனா கர்த்தர் பிதாவாகிய தேவன் சொன்னதுக்கு கீழ்ப்படிஞ்சு என்ன பண்றாரு, அவரு கடைசி வரைக்கும் அவர் கொடுக்கப்பட்ட கடமையை முடிக்கிறாரு. இன்னைக்கு உங்களுக்கு எனக்கும் அழைக்கப்பட்ட கடமை என்ன பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்? ஆண்டவரோட வசனத்தை பற்றி அடுத்தவங்களுக்கு சொல்றது ஒரு முக்கியமான கடமையா இருக்கு. ஆண்டவர் நம்மள இந்த உலகத்துல வாழ வச்சிருக்கிறார் அப்படின்னா அதுக்கு ஒரு பர்பஸ் இருக்கு. அது கடைசி வரைக்கும் ஆண்டவர் கையில இருக்கு. அவர் நம்மளை கடைசி முடிவு பரிந்தும் நடத்துவார். அந்த விசுவாசத்தோட நம்ம நன்றியோட முறுமுறுக்காம நம்ம வாழ்க்கையை குறிச்சு ஆண்டவருக்கு உண்மையாக அந்த வேலையை பார்க்கறதா இருக்கலாம், ஆண்டவருக்கு உண்மையாக வாழ்க்கை ஓட்டுறதா இருக்கலாம், ஆண்டவருக்கு முன்பாக ஒரு கணவனாக ஒரு மனைவியாக பிள்ளைகளாக நம்ம செய்ய வேண்டிய கடமைகளை கர்த்தருக்கு முன்பாக சந்தோஷமாகவும் முறுமுறுப்பும் இல்லாமல் நம்ம செய்யறது முக்கியமான விஷயமா இருக்கு. அதனால ஆண்டவர் அழகா சொல்லியிருக்காரு, அவரு முன்னாடி நடக்க போற தனக்கு முன்பாக வச்சிருக்க அந்த சந்தோஷமான விஷயத்தை பொருட்டு என்ன பண்றாரு, அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகிக்கிறதுக்கு அவர் ரெடி ஆயிட்டார் அப்படின்றத பார்க்கணும். அவருக்கு முன்பாக என்ன சந்தோஷம் இருந்துச்சு சிஸ்டர்ஸ்? நீங்களும் நானும் நம்மளோட சந்தோஷத்துக்காகவும் பாவத்துல மறைச்சிடக்கூடாதுன்றதுக்காக நம்ம சந்தோஷம் சமாதானமா இருக்கணும்னு சொல்லி அந்த அன்போட கர்த்தர் என்ன பண்றாரு, உங்களுக்காகவும் எனக்காகவும் தான் சிலுவை ஏற்றுக்கிட்டார் அப்படின்றத நான் பார்க்கிறோம் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். யாக்கோபு 1:12 வாசிப்போம். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். ஆமென். ஆமென். அப்ப நிறைய நமக்கு சோதனைகள் இருக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டோம். நான் பயப்படாதீங்க, எப்பேற்பட்ட சோதனை வந்தாலும் கர்த்தர் நம்மளோட இருக்கிறார். சோதனை சகிக்கிற மனுஷன் தான் பாக்கியவான். சோதனைக்கு தப்பி ஓடுற மனுஷன் பாக்கியவான் கிடையாது. சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் யாரு, நித்திய ஜீவனுக்குள்ள நுழைய முடியுன்றதுனால அந்த பாக்கியவான் அப்படின்னு எடுத்திருக்காங்க. இன்னைக்கு அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு என்ன பண்றாரு, கர்த்தர் தம் இடத்துல அன்பு கூறுவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினார். தெரியுமா என்ன? ஜீவ கிரீடத்தை பெறுவீர்கள்னு, அந்த ஜீவ கிரீடத்தை தருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காருன்றதை பார்க்கும். இன்னைக்கு நம்ம இந்த உலகத்தை குறித்து, நம்ம ஓட்டத்தை குறித்து, என்னால முடியாது, என் வாழ்க்கையை முடிச்சுக்கிறேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சோம் அப்படின்னா தவறான விஷயமாயிரும். கர்த்தருக்கு முன்பாக எப்பேற்பட்ட ஒரு விஷயமா இருந்தாலும் அந்த சோதனை சகிக்கிறதுக்கு ஆண்டவர்கிட்ட பலத்தை வாங்கி அந்த ஓட்டத்தை ஓடி முடிக்கிறதுக்கு நம்ம ரெடியா இருக்கணும் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இந்த சின்ன உலகத்துல, இந்த சின்ன வாழ்க்கையில கர்த்தருக்கு உண்மையாக அவருக்கு சாட்சி கொடுக்கிற மாதிரி வாழ்றதுக்கு நம்ம ரெடியா இருக்கலாம். அவர் வசனத்தை போய் அடுத்த மக்களுக்கு சொல்லி அவங்களையும் அந்த பாவத்துல விழுகாதபடி இழுத்து விடுறதுக்கு நம்ம ரெடியா இருக்கலாம் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இப்படி செஞ்சோம் அப்படின்னா நமக்காக காத்து கொண்டிருக்கு ஒரு அருமையான ஒரு ஜீவ கிரீடம், அந்த நித்திய ஜீவன் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். 2 நாளாகமம் 15:7 வாசிக்கலாம். நீங்களோ உங்கள் கைகளை நெகிழ விடாமல் திடன் கொள்ளுங்கள், உங்கள் கிரியைகளுக்கு பலன் உண்டு என்றான். ஆமென். அப்ப நம்மளுடைய ஓட்டம் இன்னும் கொஞ்ச நாள் தான். கர்த்தராக இயேசு கிறிஸ்து சீக்கிரமா நம்ம வானத்துல நம்ம வரப்போறார் அப்படின்றத நம்ம அறிஞ்சிருக்கிறோம். இன்னைக்கு அந்த ஓட்டத்தை நம்ம சீக்கிரம் முடிக்கிறதுக்கு ஓடி அது வர்றது நம்ம பார்க்கறதுக்கு ரெடியா இருக்கலாம் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். ஏன்னா உங்களுக்கு அந்த கிரியைக்குரிய பலன் ஆண்டவர் தரப்போறார் அப்படின்றத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். 1 கொரிந்தியர் 15:58 வாசிக்கலாம். ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரரே, கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவா இராதென்று அறிந்து நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும் கர்த்தருடைய கிரியையிலே எப்பொழுதும் பெருகுகிறவர்களாயும் இருப்பீர்களாக. ஆமென். ஆமென். இந்த கடைசி காலத்துல நம்ம இருக்கும் பொழுது நம்ம செய்ய வேண்டிய ஒரே விஷயம், இந்த உலகத்தை நினைத்து பயந்து கொண்டு கவலைகளை முன்னாடி வச்சு ப்ராப்ளம் பெருசா இருக்குன்னு நம்ம யோசிக்காம, அவர் நமக்கு கொடுத்த அந்த வாழ்க்கையை அவர் மேல் விசுவாசிச்சு அவர் மேல் உறுதிப்பட்டவர்களாக அசைக்கப்பட்டவர்களாக நம்ம இல்லாதபடி உறுதிப்பட்டவர்களாக இருக்கவும் அசையாதவர்களாகவும் நம்ம என்ன பண்ணணும், கர்த்தருக்கு முன்பாக அவர் நமக்கு பண்ண காரியங்கள் அடுத்தவங்களுக்கு சொல்லி அவர் மேல் விசுவாசமா இருக்கிறதுக்கு நம்ம ரெடியான பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இந்த இடத்துல கவனிச்சோம் அப்படின்னா இயேசு கிறிஸ்துவ கெத்செமனே தோட்டத்துல கூட்டு போறாங்க. அவர் அங்க என்ன பண்றாரு, அடிக்கிறதுக்கு முன்னாடி அவர் அழுது அங்க ஜெபிச்சு கூட்டிருக்காரு. ஒருவேளை அவர் அங்க நினைச்சு எனக்கு இது போதும் ஆண்டவரே என்னை காப்பாத்திருங்கன்னு சொல்லி அவர் அங்க இருந்து ஓடி போயிருந்தா நம்ம நிலைமை என்ன அப்படின்னு உங்கள்கிட்ட கேட்டிருந்தேன். இன்னைக்கு அப்படி ஒரு நிலைமை நடந்துருந்துச்சு அப்படின்னா நம்ம சாவுக்கு ஏதுவான விஷயங்களையும் பாவத்திலே விழுந்து நம்ம சேர்த்திருப்போம். இன்னைக்கு அவர் அதை முழுமையா முடிச்ச மாதிரி, ஏன்னா நம்ம விசுவாசத்தை
துவக்கிறோம் முடிக்கிறோம் யாரு? ஏசப்பா. இன்னைக்கு அந்த விசுவாசத்தை துவக்கிறது போல இன்னைக்கு நம்மளோட வாழ்க்கைன்ற விசுவாசத்துல அவர் துவக்கிறதும் முடிக்கிறதும் ஏசப்பா இருக்காரு. இன்னைக்கு அவரை நம்பி நம்ம விசுவாசம் வச்சோம்னா நம்ம கவலை இல்லாம கடைசி வரைக்கும் கத்தரை பிடித்து கொண்டு சந்தோஷமாக நம்ம அவரோட வருகையை நோக்கி நம்ம நிக்கலாம்ன்றதை பார்க்கணும் brothers and sisters. இன்னைக்கு கத்தர் முழுமையாக எல்லா வசனங்கள் மூலமாக நம்மளோட பேசினாரு. பயம், பதட்டம், பாரமான விஷயம், சோகம், என்னால முடியலன்னு முடிச்சு கொள்றது, எல்லா விதமானதுல இருந்து கத்தர் வசனத்தினால் நம்மளை தாங்கி இன்னைக்கு ஒவ்வொருத்தவங்களோடையும் பேசினதுக்காக நமக்கு நன்றி சொல்லுவோம். மகா பரிசுத்தமும் இரக்கம் உள்ள தேவாய தேவனை உங்களை துதிக்கிறோம் அப்பா, உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த அருமையான வேலை ஆண்டவரே, எல்லா பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் இந்த ஆன்லைன்ல தேவரே பொறுமையாக உங்க வசனத்தை நீங்க கேட்க கொடுத்து கொடுத்துருக்காங்க, நன்றி செலுத்துறோம் தாப்பனே. தேவரே என்னை மறைச்சு நீங்க பேசுறதுக்காக நன்றி செலுத்துற ஆண்டவரே. தேவ அற்பமான மனுஷங்களா இருக்காங்க எங்களை தேவரே, எங்களை கொண்டு நிறைய வசனங்களை அப்பா ஒவ்வொரு மக்கள் நீங்க பேச வச்சிருக்கீங்க, அதுக்காக நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. தேவரே எங்களோட பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் நிறைய நேரங்களில் வசனங்களை கொண்டு தேவரே ஒவ்வொருத்தவங்க வீட்டுக்குள்ள போய் ஆண்டவரைய சந்திக்கிறாங்க. நிறைய அவங்க தெரிஞ்ச பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் எத்தனையோ பேருக்கு அவங்க பற்றி அவங்க சொல்றாங்க ஆண்டவரே. தெரியும் அவங்களோட கூட இருந்து இந்த வசனத்தினால அவங்க பலப்படுத்துங்க. அவங்களோட கண்கள் கட்டப்பட்ட அந்த கண்களை திறந்து விடுங்க ஆண்டவரே, பலப்படுத்துங்க ஆண்டவரே. மட்டுமல்லாமல் தேவரே அவங்க குடும்பத்திலேயோ அவங்க சொந்த விஷயத்திலேயோ எதை குறித்து பயமோ போராட்டமோ கவலையோ துக்கமோ தேவரே வலி வேதனைகளோ ஏதாவது இருந்துச்சுன்னா, ஒரு பதட்டம் இருந்தாலோ தேவ ஒரு பாரமான காரியம் மன அழுத்தங்கள் இருந்தாலோ தேவரே அவங்களுக்கு இது போதும் அப்படின்னு நினைக்கிற அந்த சிச்சுவேஷன் வந்திருந்தாலோ நம்பிக்கை இல்லாம இருந்ததாலோ எல்லாத்தையும் மாற்றுங்க தகப்பனே. உம்மால் மட்டும்தான் முடியும். நீர் அவங்க மேல அன்பா இருந்து அவங்களை காத்துக்கொள்ளுங்க தகப்பனே. தேவரே ஒவ்வொருத்தவங்களும் உம்மோடு தேவரே டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஜெபிச்சு உம்மிடத்துல எல்லாத்தையும் கொட்டி வார்த்தை இறக்கி வைக்க அந்த நேரத்துல இயேசுவின் நாமத்திற்கு வந்து கட்டளை எடுக்கிற ஆண்டவரே, பலப்படுத்துங்க ஆண்டவரே. தடையிருக்க அத்தனை சாத்தானை இயேசு நாமத்துல கட்டி போடுறாப்பா. நீ வல்லவரையா, எந்த குடும்பத்தையும் நீ சாத்தான்களா தேவரை ஆட்சி செய்யாதபடி இயேசு கிறிஸ்து நாமம் அந்த வீட்டுல பதிக்கப்படட்டும் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தைகள் வசனங்களாக தேவரை அங்க இருக்கட்டும் தான். குடும்ப ஜபங்கள் நடக்க கிருபை கொடுங்க ஆண்டவரே. தேவரே இன்னும் குடும்பத்தில் நிறைய பேர் அவங்களுக்கு கத்தரை ஏற்றுக்கொண்டு உள்ள வராம இருந்தா தேவரை அவங்களுக்காக நாங்க ஜபிக்கிறோம் ஆண்டவரே. வீட்டுல ஒரு கணவர் அந்த மாதிரி இருக்கலாம், ஒரு மனைவி அந்த மாதிரி இருக்கலாம், பிள்ளைகள் அந்த மாதிரி இருக்கலாம் ஆண்டவரே. இனி அதை எல்லா விஷயங்களும் மாறுதப்பா. உங்களுடைய நாமத்தை கொண்டு நான் சொல்றேன் ஆண்டவரே. ஒவ்வொரு விஷயங்களும் மாற கிருபை கொடுங்க. சந்தோஷம் சமாதானம் நிரம்பி வழியை கிருபை கொடுங்க ஆண்டவரே. தேவரே எல்லா பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் சந்தோஷம் சமாதானமா நிறைய கூடுகைகள் வீட்டு கூடுகளுக்கு வந்து சேர்றதுக்கும் தேவரை உண்மை பற்றி அறிந்து கொள்வோம், இன்னும் வசனத்தை கற்றுக்கொண்டு தேவரை ஒவ்வொரு இடங்களும் போய் உண்மை பற்றி சொல்ல சுவிசேஷத்தை அறிவிக்க கிருபை கொடுங்க. பலப்படுத்துங்க ஆண்டவரே, கூட இருங்க. ஒவ்வொருத்தவங்களோட மன போராட்டங்களையும் மன கஷ்டங்களையும் அறிந்திருக்க தகப்பனப்பா நீ வீட்டிற்கு தேவ பிள்ளைகளை நீங்க ரசித்துக் கொள்ளுங்க, பார்த்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. உங்க கையில நீங்க ஒப்படைக்கணும். இயேசுநாதர் வேண்டிக் கொள்ளும் நல்ல பிதாவே. ஆமென். Praise the Lord, brothers and sisters.